ஹை காய்ஸ், வணக்கம். சபிக்கல் மேரிட் வித் இன்ஃபர்டிலிட்டி மேல் 2 ஷர்ட்டில் செகண்ட் ஷர்ட் பார்த்தலாமா? வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ நான் கொடுக்குற வீடியோஸ் அண்ட் இன்ஃபோஸ் உங்களும் வந்து டேரெக்டாக நோட்டிஃபை ஆகி நீங்கள் அதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நான் முன்னாடி ஒரு வீடியோஸில் சொல்லியிருந்தேன், ஸ்டார்டிங்கில் ஒரு இன்ஃபோ சொல்கிறேன், எண்டில் வந்து ஒரு கொஸ்டின் ரைஸ் பண்ணுறேன், நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்துட்டு கூட நீங்கள் வந்து கீழே உங்களுடைய யூனிக்கான ஆன்சர் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நான் வந்து ஒரு யூனிக்கான ஆன்சர் வந்து நான் பின் பண்ணிடுறேன் அப்படின்ற மாதிரி நான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன். ஸோ அது மாதிரி ஸ்டார்டிங் ஒரு இன்ஃபோ, ஓகேங்களா? நீங்கள் ஒரு இப்போது ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கலாம், இல்லை ஒரு ஸ்கூல் படிக்கிற பொண்ணாக இருக்கலாம், இல்லை காலேஜ் படிக்கிற பொண்ணாக இருக்கலாம். முன்னாடியே ஒரு பிளான் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ நீங்கள் எந்த ஃபீல்டுக்குள்ளே போகணுன்னு ஆசைப்பட்றீங்களோ அந்த ஃபீல்டை பற்றியான நாலேஜ் ஃபஸ்ட்டு கெயின் பண்ணிக்கோங்க. அந்த பேசிக் நாலேஜ் இருந்துச்சுன்னா நீங்கள் நெக்ஸ்ட் மூவ் பண்ணலாம் அப்படின்றதுக்காக நீங்கள் அது ரிலேட்டட் வீடியோஸ் பாருங்கள். உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு மூவ் என்ன அப்படின்னா, நீங்கள் அந்த வீடியோஸ் பார்க்கும்போதே உங்களுக்கு ஒரு ஐடியாஸ் கிடைக்கும். ஸோ அந்த ஐடியாஸ் கிடைக்கும்போது நம்ம பண்ணலாமா வேண்டாமான்ற ஒரு தாட் வரும்ல, அந்த தாட் லைட்டாக உங்களுக்கு தோணும் போதே நீங்கள் ஒரே ஒரு டிசிஷன் மட்டும்தான் நீங்கள் எடுக்கணும். நீங்கள் ஃபஸ்ட்டு ஏணி போடுறீங்க அப்படின்னா, அதாவது உங்களுடைய கிளைம் வேறு லெவலில் தான் இருக்கணும். மேலே போடுறதுன்னு ஆகிடுச்சு, எதுக்கு நீங்கள் கூரை மேலே போட்டுக்கிட்டு நீங்கள் வானத்துக்கு மேலேயே போட்டுருங்க ஸ்ட்ரைட்டாக. நீங்கள் எந்த ஃபீல்டில் நீங்கள் சூஸ் பண்ணணுன்னு ஆசைப்பட்றீங்களோ அந்த ஃபீல்டுடைய ஹெட்ஜ், அதாவது ஹையஸ்ட் எட்ஜ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நோட் பண்ணுங்கள். அந்த ஹையஸ்ட் எட்ஜுக்கு நீங்கள் வந்து பிளான் பண்ணுங்கள், ஓகேங்களா? ப்ரிப்பரேஷன் போடுங்க. யூபிஎஸ்சிக்காக இருக்கட்டும், குரூப் 1 இருக்கட்டும், அதில் வந்து என்ன ஃபஸ்ட்டில் இருக்கோ அதுக்கான ப்ரிப்பரேஷனை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் வந்து இருக்கிறதுலே நீங்கள் ஹையஸ்ட்டே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ஒரு பரவாயில்லப்பா நம்ம அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணோம், இதுவாது கிடச்சிச்சேன்னு ஒரு மன திருப்தியாவது உங்களுக்கு கிடைக்கும். அதுக்காக தான் சொல்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து யூபிஎஸ்சியில் எந்தெந்த சிலபஸ் இருக்குது, இப்படி இருக்குது, இதெல்லாம் கஷ்டமாக இருக்குமா, ஈஸியாக இருக்குமா அப்படின்றத மட்டும் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். எதுக்காக இதெல்லாம் உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன்னா, எல்லாம் நம்ம வந்து ஐயோ இது ரொம்ப பெருசாக இருக்கும்ல, இதெல்லாம் படிக்க கஷ்டமாக இருக்கும்ல அப்படின்னு ஒரு பிம்பம் உங்களுக்கு தோணும். அதெல்லாம் உடைக்கிறதுக்காக தான் நான் ஷேர் பண்ணுறேன். எதுவுமே கஷ்டமே இல்லைடா, நம்ம உள்ளே நுழைஞ்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அது ரொம்ப ஈஸியாக தெரியும். நான் கூட நான் ஸ்டார்டிங் ரொம்ப கஷ்டமாக இருக்கும், புரியவே இல்லைன்னா ஃபீல் பண்ணேன். போக போக தான் புரிஞ்சுது, என்ன இது இவ்வளோ ஈஸியாக, இவ்வளோ தானா அப்படின்னு சொல்லி புரிய ஆரம்பிச்சிச்சு. அது புரிய புரிய நமக்கே தோண ஆரம்பிச்சிடும். ஓகேடா, இதோட போதும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பெண்டிங் வந்து ஷேர் பண்ணுறேன். சபிக்கல் மேரிட் வித் இன்ஃபர்டிலிட்டி மேல் லாஸ்ட்டாக வந்து எதோட முடிச்சிருப்போம் அப்படின்னா, எங்கள் பிடிஎஸ் கேங் எல்லாருமே வந்திருப்பாங்க, இன்வைட் பண்ணியிருப்பார். உங்கள் தங்கச்சி இன்வைட் பண்ணோடனே உங்கள் தங்கச்சியை தான் வந்து ஜிம்னோட ஒய்ஃப்னு நினச்சிருப்பாங்க. நீங்கள் வந்து மாலை இருந்துகிட்ருப்பீங்க. உங்களை வந்து கல்யாணம் ஆகாத பொண்ணு அப்படின்னு நினச்சிட்டு ஜங்குக்கு வந்து உங்களை வந்து அட்மையர் பண்ணிகிட்ருப்பார். உங்கள் தங்கச்சி வந்து என்ன நடக்குது, ஏது நடக்குது, என் அக்கா சந்தோஷமாக இல்லையா அப்படின்ற மாதிரி கொஷின் ரைஸ் பண்ணுவாள். பட் ஆனால் எல்லாத்தையும் வந்து என்கிட்ட கேட்காதம்மா, உங்கள் அக்கா கிட்டே கேட்டுக்கோ அப்படின்ற மாதிரி உங்கள் மாமியார் சொல்லிவிட்டு அவங்க உள்ளே போயிருப்பாங்க. அதோட கட் பண்ணியிருப்பேன். இப்போ அப்படியே வீடியோக்குள்ளே போயிடலாம். எங்கள் ஜிம்மின் தான் எல்லோரையும் அனுப்பி வச்சுட்டு ரொம்ப பொறுமையாக அப்படியே உள்ளே வராரு. அம்மா நில்லுங்க, அம்மா நில்லுங்கண்ணா. என்னதையா? என்ன நடக்குதுங்க எனக்கு சுத்தமாக புரியல. இதை பாருங்க, இதை பாருதியா, எனக்கு எதுவும் பேசுகிறதுக்குள்ள அப்புறமா பேசுகிறேன். மாமா நில்லுங்க. என்னதையா, என்ன நடக்குது? ரொம்ப கேஷுவலாக போகிறீங்க. தாலி கட்டினது ஒருத்தி, ஆனால் பொண்டாட்டின்ற பேர் எனக்கா? இதை பாருதியா, கொஞ்சம் வீட்டில் பிரச்சனை உன் அக்காவுக்கும் எனக்கும், அதனால் மட்டும்தான் கோவத்தில் அந்த மாதிரி சொல்லிட்டேன், மற்றபடி ஒன்றும் இல்லை. ஓ, கோவத்தில் அது எப்படி யாரையாக இருந்தாலும் பொண்டாட்டின்னு சொல்லிட முடியுமா என்ன? அப்படியே நீங்கள் உங்கள் தங்கச்சி சண்டை போட்டுட்ருக்கு, சத்தம் கேட்ட உடனே அப்படியே நீங்கள் கீழே அப்படியே பொறுமையாக இறங்கி வரீங்க. ஜிம்னு அப்படியே உங்களை பார்க்குறாரு. என்னதியா எதுக்கு அதுரா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கவே உங்கள் தங்கச்சி அப்படியே உங்களை முறைக்குது. என்னக்கா இதுதான் நீ குடும்பம் நடத்துகிற லட்சணமா? மாமா என்ன பொண்டாட்டின்னு சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னா பெரிய சண்டை உங்களுக்கு அப்படி நீங்கள் வந்து ஜிம்னை முறைக்கிறீங்க. எதுவுமே பேசலை. திரும்ப அப்படி மேலே போவீங்களா? கடன்னு சொல்லிட்டு ஜிம் மேலே வந்துட்டு உங்கள் கையை பிடிக்கிறாரு. கையை விடுங்க ஜிம். என்னடி கோவரில் உனக்கா? பாருங்க, கை விடுங்க, உங்ககிட்ட பேசுகிறதுக்கு எனக்கு எதுவும் இல்லை, நான் மேலே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கையை உதறிட்டு நீங்கள் மேலே போகிறீங்க. இங்கே உங்கள் தங்கச்சி ஒன்று கத்திட்டுருக்கு, என்ன நடக்குது, ஏன் நடக்குதுன்னு புரியலன்னு சொல்லிட்டு அதை பரிதவிச்சு நின்றுட்டுருக்கு. அதை என்னன்னு பொருட்டாக கூட கண்டுக்கவே இல்லை. ஜிம்னும் சரி நீங்களும் சரி, நீங்கள் மேலே ஓடுறீங்க. இங்கே ஜிம்னோடைய பின்னாடி வந்து திரும்ப கையை பிடிக்கிறாரு. கையை உதறீங்க. திரும்ப நீங்கள் அதாவது உங்கள் ரூமுக்கு அப்படியே போகிறீங்க.
திரும்ப அப்படியே கையை பிடிச்சிட்டு எங்கே போகிறேன்? அதுதான் என் தங்கச்சிக்கு தெரிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் நான் எதுக்கு அந்த ரூமில்? பாருங்க ஜமன், கை விடுங்க. பாருங்க, இவ்வளோ தான் மரியாதை உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உள்ளே போயிருப்பீங்க. ஜிமின் மேலேருந்து உங்கள் தங்கச்சி ஒரு பார்வை பார்த்துட்டு சாரி தியா அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டார். அவ்வளோதான். அதுக்கப்புறம் எதுவும் பேசவே இல்லை. அவர் மட்டும் அந்த ரூமுக்கு போயிட்டார். டைம் ஸ்கிப் ஆகுது. நீங்கள் எங்கள் ஜிமின் வீட்டில் இருக்காருன்னு தெரிஞ்சாலே நீங்கள் வெளிலவே வரமாட்டீங்க. இப்போ அப்படி தான் அவர் 2 days வந்து ஷூட்டிங் அப்படியே போயிருப்பார். வெளில தான் இருப்பீங்க, பேசுவீங்க, உங்கள் அத்தைக்கிட்ட உங்கள் மாமா கிட்ட பேசுவீங்க, ஏன் உங்கள் தங்கச்சிக்கிட்ட கூட பேசுவீங்க. ஆனால் ஜிமின்னு பேர் எடுத்தால் அந்த இடத்துல நீங்கள் இருக்கவே மாட்டீங்க. ஒரு மாதிரி கடுன்னு சொல்லிட்டு மூஞ்சை வச்சுக்கிட்டு கோவத்தை காமிக்க மாட்டீங்க. பட் ஆனால் எல்லாத்தையும் அடக்கி வச்சுக்கிட்ட மாதிரி நீங்கள் அப்படியே ரூம்குள்ளே போயிடுவீங்க. போயிட்டு அந்த கோவத்தெல்லாம் ஒரு பெயிண்டிங்கை தான் நீங்கள் வெளிப்படுத்துவீங்க. இப்போ அப்படி தான் பெயிண்டிங் வரைஞ்சிட்டு உட்காந்துட்ருக்கீங்க. இங்கே கதவு அப்படியே தட்டுற மாதிரி சத்தம் கேட்குது. யார் கதவு தர்ற? ஜிமன், கதவை தரண்ணா. என்ன வேணும்? கதவை தரண்ணா. நான் உங்ககிட்ட கேட்குறது காதில் விழலையா? உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டேன். கதவை தரடி, உங்ககிட்ட பேசணும். என்ன பேசணும்? எனக்கு டென்ஷன் ஆகுது. ப்ளீஸ் கதவை தர, பேசணும். ஜஸ்ட் பரவணும் இல்லை, உன்னை இன்வைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து டோர் ஓப்பன் பண்ணுறீங்க. ஓப்பன் பண்ணால் ஹாய் வைன், எப்படி இருக்கீங்க? ஜங்கு, நீங்கள்? சர்ப்ரைஸ் தாங்க. என்னது இது? இந்தியன் சாரீஸ்னு பார்த்தேன். ஜஸ்ட் உங்களுக்காக வாங்கணும்னு தோணுச்சு, அதான் ஆர்டர் போட்டு இன்றைக்கி தான் வந்தது, அதனால தான். ஓ தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை அப்படியே வாங்கிக்கிறீங்க. ஏன் ஓப்பன் பண்ணி பார்க்க மாட்டிங்களா அப்படிங்க ஜிமின் முறைக்கிறாருங்க ஜங்குக்கா. என்னடா போ, அவங்கக்கிட்ட பேசணும். கால் வேலை போடா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு வந்து சிக்னல் கொடுத்துட்டே இருக்காரு. ஆனால் ஏன் தெரியல, ஜிமின் வந்து எட்ட நகரவே மாட்டுறாரு. அங்கே நின்றுட்டுருக்காரு. வாங்க ஜங்கு, உள்ள வாங்க. இவ்வளோ நேரம் கதவை தட்டிகிட்ருக்கேன், ஆனால் கதவை திறக்க மாட்டேன்டா. இவன் ஒன்று பல்ல அழிச்சு பேசிகிட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டுங்க ஜிமின் அப்படி மனசுக்குள்ளாலே புலம்பிகிட்ருக்காரு. வாவ், திரும்ப ஆரம்பிச்சிட்டிங்களா? நல்லா இருக்கு. இது மண்டைக்குள்ளே ஏதோ ஒரு ஆட்டுன்னு அப்படின்னு பார்த்தனே, அதுவும் அது அது மண்டைக்குள்ளே ஆட்டு இல்லை, மண்டையில் ஆட்டு. என்ன நீங்கள் எப்படி சிரிக்கிறீங்க? ஏதோ தெரியாமல் சொல்லிட்டேன், அதுக்காக எப்படி சிரிப்பீங்களா? எனக்கு ரொம்ப அசிங்கமாக போச்சு, போங்க. ஐயோ, நான் சிரிக்கணும்னு பர்பஸாலாம் சிரிக்கலைங்க. அது என்ன மண்டைக்குள்ளே ஆட்டுன்னு சொல்கிறீங்க நீங்கள் கேள்விப்பட்டால் நீங்கள் தெரிஞ்சதை சொல்லியிருக்கணும், இல்லைன்னா தெரியல இது என்ன ஆட்டுன்னு கேட்டிருக்கணும். அதை விட்டுட்டு நீங்கள் மண்டைக்குள்ளே ஆட்டுனா அது எப்படிங்க? எனக்கு கண்ட்ரோல் பண்ண முடியல, சாரி. மண்டைக்குள்ளே ஆட்டு இதை பாருங்கள், சாரிங்க, நான் தெரியாமல் தான் சொன்னேன். அதுக்குன்னு இவ்வளோலாம் சிரிக்கக்கூடாதுங்க. இல்லை ஜங்குக்கு, எனக்கு கண்ட்ரோல் பண்ண முடியல, சாரி. போங்க, எனக்கு சிறப்பு தாங்க முடியல. இதை பாருங்கள், இதுக்குங்க சிரிக்கிறீங்க? அவ்வளோலாம் அதுக்கு காமெடி கிடையாதுங்க, இது ஒருத்த கிடையாது, இதுக்கெல்லாம் சிரிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டுங்க ஜங்குக்கு சொல்லவே நீங்கள் வந்து கண்ட்ரோல் இல்லாமல் சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்க. எங்கள் ஜிம், இது ஒரு காமெடி, இதுக்கு வர சிறப்பு 2 கண்ட்ரோல் வேறு இவ்வளோ பண்ண முடியும், கொட்டு பேத்துறான் அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டுருக்காரு. நீங்கள் சிரிச்சுக்கிட்டே தான் இருக்கீங்க. இதோ பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து உங்கள் கையை ஜங்குக்கு பிடிச்சிட்டாரு. நீங்கள் டக்குன்னு இல்லைங்க, என்னால் சிரிக்காமல் இருக்க முடியாதுங்க, அது என்ன மண்டைக்குள்ள ஆட்டா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சிரிக்கவே, இதோ பாருங்கள் அது அவ்வளோலாம் ஒருத்தர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையை நல்லா இறுக்கி ஸ்ட்ராங்காக பிடிச்சிட்ருக்காரு. இதை வந்து எங்கள் ஜிவன் வந்து கவனிக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி இருந்துட்டு பாரு. இப்போ தான் கவனிக்கிறாரு. டேய் ஜங்கு, என்னடா பண்ணுற? இல்லை மச்சி, இங்கே இல்லை அங்கே பாரு, ஒரு பொண்ணோட கை பிடிச்சி தான் அப்படியே பேசிகிட்டு இருப்பியா? ஓ சாரி ஜங்கு. இல்லை பரவாயில்லைங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்களுமே வேலைக்கு அப்படி நின்றுட்டுருக்கீங்க. ஆனால் நீங்கள் ஜிம்னை முறைக்கிறீங்க. என்னடி ரொம்ப தும்முறா முறைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. நீங்கள் அப்படியே எங்கள் ஜங்குக்கிட்ட பேசிகிட்டே இருக்குங்க.
இல்லை, ஏதோ இன்வைட் பண்ணுறதுக்காக வந்தீங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்களே, என்ன? அதுவாங்க, இல்லை இந்த தடவை எங்கள் வீட்டில் பார்ட்டி பண்ணலாம், ஈவெண்ட் அந்த மாதிரி சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம். நீங்களும் வரணும், அதனால தான். ஐயோ இல்லைங்க, எனக்கு அதில் ஈடுபாடு கிடையாது. ஸோ நீங்கள் என் தங்கச்சியை கூப்பிட்டு போனால் நல்லாயிருக்கும். இல்லை, நீங்கள் முக்கியமாக வரணும், அதுக்காக தான். அப்படியா? எப்போ? நீங்கள் எப்போ சொல்கிறீங்களா அப்போது? டேய், என்னடா நடிக்கிறியா? சண்டேயில் எனக்காக வைக்கிறேன், நீ தானே சொன்னேன். மாச்சி கொஞ்சம் நீ ஸ்கெடியூலை மாற்றிக்க போகிற. ஆனால் இவங்க வருவாங்களான்னு தெரில மாச்சி, அதுக்காக தான். ஓப்பனாக ஒன்று சொல்லட்டுமாடா, எனக்கு இவங்களுக்கு பிடிச்சிருக்குடா, ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓ மச்சஞ்சு வேற எனக்கு இப்படியே கரெக்ட் பண்ணி கொடுறா மச்சான். இங்கே அவ்வளோதான், அப்படி கொதின்னு கொதிக்குது, என்னன்னே தெரில. அவரால் கண்ட்ரோல் பண்ணவும் முடியல, அவ்வளோ கோவம் வருது. கையெல்லாம் முறுக்கி நின்றுட்டுருக்காருங்க ஜிம்முன்னு. மச்சி ப்ளீஸா ஏதாவது சொல்கிறா, சொல்லுடா. என்ன சொல்கிறது? டீ உன்னை போய் கேட்ட பாரு. ஒயின் நீங்கள் கண்டிப்பாக வரணும். எப்போயா இருந்தாலும் ஓகே, நீங்கள் மட்டும் டைம் டேட் மட்டும் சொல்லுங்கள், அதுக்கு ஏற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கலாம். ஜங்கு, எனக்கு உண்மையாலுமே அதில் ஈடுபாடு கிடையாது. நீங்கள் பெட்டர் ஜிமன், என் தங்கச்சி, இவங்களை இன்வைட் பண்ணுறதோட விட்டுருங்க. நான் எதுக்கு தேவையில்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே நின்றுட்டுருக்கீங்க. சிரித்த மாதிரி அப்படியே பல்லு தெரிய அப்படியே முகம் லட்சணமாக அழகாக இருக்குது, அப்படியே நின்றுட்டுருக்கீங்க. ஏன்னா ஜங்குக்கு பார்த்தா நீங்கள் உங்களுக்கு வந்து தானாகவே சிரிப்பு வருது, ஆனால் ஜிம்மில் பார்த்தா தானாகவே அந்த முகம் சுருங்கி போயிடுது. இப்போ அப்படியே சிரிச்சிட்டு அப்படியே முகமாக நின்றுட்டுருக்கு. இந்த ஜிம்மில் அப்படியே உங்களே பார்த்த மாதிரி முறைக்கிறாரு, கோபம் இருக்குது. ஏனே தெரில, அந்த முறைக்கிற முகம் மாறி தானாகவே அந்த பொன் சிரிப்பாக உங்களை பார்த்து அப்படியே சிரிச்சிட்ருக்காரு. நீங்கள் சடனாக அப்படியே பார்க்குறீங்க. என்ன, எதுக்கு சிரிக்கிறப்போ? இல்லை, நான் எதுக்கு ஒன்றை பார்த்து சிரிக்க போகிறேன், அது ஒன்றை பார்த்தா அதானே, என்னை பார்த்து எதுக்கு சிரிப்பு வர பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டுங்க ஜங்கு அப்படியே பார்த்த மாதிரி நின்றுட்டுருக்கீங்க. ப்ளீஸுங்க, என்னங்க வரணும் நீங்கள்? சரிங்க ஜங்கு, நீங்கள் எப்போது டேட் சொல்கிறீங்களோ அப்போ எனக்கு ஓகே தான், வரேன். உண்மையாங்க? கண்டிப்பாக உண்மையாங்க வரேன். எதுக்கு இவ்வளோ சந்தேகம் உங்களுக்கு? இல்லைங்க, நீங்கள் வரீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷங்க. ஐயோ அவ்வளோ சீன்லாம் இல்லை, வரேன். நீங்கள் இவ்வளோ கூப்பிட்றீங்க அப்படின்றதுக்காக நான் வரேன். ஆனால் வந்தால் இதுவும் இது குடிக்கணும், இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குங்களா? ஐயோ உங்களுக்கு என்னங்க ரெஸ்ட்ரிக்ஷன்? அதெல்லாம் எதுவுமே இல்லை. ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது, நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. என்ன? ஆமாம், ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. என்னடா மறைச்சு நீ மாட்டது பண்ணுற? மச்சி மாட்டேங்கடா, அதெல்லாம் நமக்குள்ளே மட்டும் இருந்தால் போதும், என்னோடய ஆளுக்குள்ள தேவை டீ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே முறைக்கிறாரு. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க, என்ன பேசிக்கிறாங்க அப்படின்றது தெரியல. என்ன ஜங்கு, ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கா? ஆமாம், ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. வந்தால் நாங்கள் சொல்கிறத குடிக்கணும், நாங்கள் சொல்கிறபடி நடந்துக்கணும். ஜங்கு என்ன இது? எனக்கு செட் ஆகாது. இது வேணால் என் தங்கச்சிக்கு சூட் ஆகும். நீங்கள் அவளை கூப்பிட்டு போங்க பெட்டர். ஜிம்முக்கு கூட ஓகே, எனக்கு அதில் சுத்தமாக ஈடுபாடு கிடையாது. ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொஞ்சம் பேக்கில் அப்படியே 2 ஸ்டெப் எடுத்து வச்சுட்டு நீங்கள் இல்லை வரல அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. இங்கே ஜங்குக்கு வந்து ரொம்ப ப்ளீஸ் பண்ணிகிட்டே இருக்காரு. இங்கே ஜிம்மன் வந்து அப்படியே லைட்டாக நக்கலாக சிரிப்பு சிரிச்சுக்கிட்டு அப்படியே சைடாக நின்றுட்டுருக்காரா. டீ மச்சான் எதுக்கூட அப்படி பண்ணுறா? உனக்கு தெரியாதா, நம்ம பார்ட்டினாலே அதில் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது, இதுக்கு இப்படி தான் வரணுன்ற ட்ரெஸ் கோடு கூட இருக்குன்னு உனக்கு தெரியும். இதெல்லாம் தாண்டி ஒருத்தவங்களை இன்வைட் பண்ணுறேன்னா இது தெரியாமல் எப்படா அப்படின்னு சொல்லிட்டு நக்கல் அப்படியே லைட்டாக சிரிக்கிறாரு. நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி முறைக்கிறீங்க. என்னடா அதுக்கு நான் சூட் ஆக மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி லைட்டாக ட்ரிக்கர் ஆகிற மாதிரி இருக்கீங்க நீங்கள். இல்லை வரல அப்படின்ற மாதிரி தான் நீங்கள் இப்போவும் இருந்துகிட்ருக்கீங்க. அதே ஸ்டாண்டில் தான் இருந்துகிட்ருக்கீங்க. எங்கள் ஜங்குக்கு ரொம்ப ப்ளீஸ் பண்ணிகிட்டே இருக்காரு. நான் பார்த்துக்குறேங்க, அதெல்லாம் எதுவும் கிடையாது, நீங்கள் எப்படி வரீங்களோ அது ஓகே தான், உங்களுக்கு என்ன பிடிக்குதோ நீங்கள் அப்படி இருங்க அப்படின்ற மாதிரி எங்கள் ஜங்கு கூப்பிட்டுக்கிட்டே இருக்காரு. இல்லை நான் வரல எனக்கு விருப்பம் இல்லை, எனக்கு சுத்தமாக விருப்பம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கவே இங்கே வந்து ஜிம்மின் என்ன சொல்லிகிட்டு இருக்காரு, இங்கே வந்து மாடர்ன் ட்ரெஸ்ஸில் மட்டும்தான் வரணும், இந்த சாரி இந்த 8 முழத்தை இதெல்லாம் சுற்றிட்டுலாம் வர்றது வந்து அங்கே வரவே கூடாது, அதுக்கப்புறம் லூஸாரில் தான் வரணும், இந்த மாதிரி 6 அடி கூந்தல் அப்படி பின்னி முனிய போட்டுக்கிட்டு
சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் வரவே கூடாது அப்படின்ற மாதிரி இங்கே ஒரு கண்டிஷனாக இங்கே சொல்லிக்கிட்டே வராரு. ஏன் நான் அப்படி மாற மாட்டேனா அப்படின்ற மாதிரி உங்கள் மனசு உங்களை உறுத்தி ஒரு மாதிரி கொஷின் ரைஸ் பண்ணிகிட்டே இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி உங்களை வந்து உள் மனசு உங்களை வந்து கொஷின் ரைஸ் பண்ணிகிட்டே இருக்குது. இங்கே நீங்கள் எப்படி வேணாலும் வாங்குங்க, நீங்கள் இப்படியே வாங்க, ஒன்றும் பிரச்சனையே இல்லை அப்படின்ற மாதிரி ஜங்குக் வந்து உங்களை ப்ளீஸ் பண்ணிகிட்டே இருக்காரு. இல்லைங்க வரலன்னு தான் சொல்லிட்டுருக்கீங்க ஜங்குக் கிட்ட. ஆனால் உங்கள் ஆழ் மனசு ஜிமின் சொல்ல உங்களை ட்ரிகர் பண்ணிக்கிட்டே இருக்குது. நீ போடி அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்குது. அங்கே வந்தால் நீங்கள் வந்து இத்தனை பெக் அடிக்கணும், இதில் வந்து உங்களை வந்து ட்ரூத் ஆர் டேர் நடக்கும், நிறைய கேம்ஸ் நடக்கும், அந்த கேம்ஸ்லாம் நீங்கள் வந்து உள்ளே வரணும் அப்படின்ற மாதிரிலாம் அங்கே ட்ரிகர் பண்ணிகிட்டே இருக்காரு. நான் வரேன் ஜங்குக். ஜிம்மனுக்கு ஆடலை முகத்தில். ஏன்னா என்ன சொன்னேன், நான் வரேன் ஜங்குக், உங்களுக்காக வரேன். என்னங்க சொல்கிறீங்க, வரீங்களா, கண்டிப்பாக வரீங்களா? ஷுவராங்க, உங்களுக்கு எந்த கண்டிஷனும் நீங்கள் எதுவும் இல்லைங்க, நீங்கள் வரலாம் அப்படின்னு சொல்லவே எங்கள் ஜிமின் அப்படி ஒரு மாதிரி உங்களே பார்த்துட்ருக்காரு. நீங்கள் ஒரு மாதிரி லைட்டாக நக்கலாக அப்படி சிரிக்கிறீங்க. எங்கள் ஜிமின் அதெல்லாம் கிடையாது, நான் சொன்ன கண்டிஷனுக்குலாம் ஓகே வரதான் வரலாம், இல்லைன்னா யாரும் வர முடியாது. மச்சான் சும்மா இரண்டா. என்னடா என்ன கண்டிஷன் தான், ரூல் இஸ் அ ரூல். என்னடா ப்ளீஸ்டா என் வாழ்க்கையில் விளக்கேத்துடா, எதுக்குடா மண்ணலி போடுறா எடுத்த உடனே. ரூல் இஸ் அ ரூல்டா, அதை ஃபாலோ பண்ணுறாங்க யாரோ வந்தால் வரலாம். மச்சான் கொஞ்சம் எனக்கு கருணை காட்டுடா, ஏன்டா அப்படி என் வாழ்க்கையில் மண்ணலி போடுற லூசு போல வாயை மூடிட்டுறான். மற்ற நாள்லாம் வாயை மூடிட்டாண்டா இருப்பேன், இன்னைக்கு என்னடா குதின்னு குதிச்சிட்ருக்க. ரூல் இஸ் அ ரூல், அதை ஃபாலோ பண்ணுறதா வரலாம், யாரும் ஒன்றாலும் வரலாம். எனக்கு என்ன பிரச்சனை, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, எனக்கு ஓகே தான் ஜங்கு. ஏன்னா என்ன சொன்னேன், எனக்கு ஓகே தான் ஜங்கு, உங்களுக்காக வரேன், உங்களுக்காக மாடர்ன் ட்ரெஸ், லூஸார் அதே மாதிரி அங்கே என்ன சொல்கிறீங்களோ நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நிற்கவே இல்லை, நீங்கள் மட்டும் வெளில வந்துட்டீங்க. என்னோட சொல்ல மச்சான், மச்சான் என் ஆள் எனக்கு க்ரீன் சிக்னல் கொடுத்துட்டா அப்படின்னு சொல்லிட்டுங்க ஜங்கு குதின்னு சொல்லிட்டு குதிச்சிட்ருக்காரு. என்னடா என்ன கொடுத்தா? கேட்கலையா நீ, அவங்க வராங்களாண்டா. நான் சொல்லிட்டேன்ல, ரூல் இஸ் அ ரூல். நான் சொல்கிறதெல்லாம் கேட்குறதா வரணும், இல்லைன்னா நான்லாம் பாட்டிக்குள்ளே விட மாட்டேன் தெரியும்ல. கூமுட்டு மண்டியா, உனக்கு காலில் விழுந்தா இல்லைடா, எல்லா கண்டிஷனுக்கும் ஓகேன்னு சொல்லிட்டு போனாங்க. என்னடா சொல்கிற, வரேன்னு சொன்னாலா? ஆமாடா, எனக்காக தான் யோசிச்சிருக்காங்க. ஏன் எப்படிப்பட்ட பொண்ணு எனக்காக மாடர்ன் ட்ரெஸ்ஸு, லூஸ் ஹேரு, அதுக்குமே ஓகேன்னு சொல்லிட்டாங்களா? எனக்கு சந்தோஷம் தாங்கலை. ஐயோ கடவுளே அப்படின்னு சொல்லிட்டுங்க ஜங்கு அப்படியே குதிச்சிட்டு போகிறாரு. இங்கே ஜிம்லாம் கண்டுக்கவே இல்லை. அடுத்த நிமிஷம் ஒயின் கண்டிப்பாக வரீங்கல்ல? கண்டிப்பாக உங்களுக்காக வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கிச்சனில் போய்ட்டு இதோ பண்ணிகிட்ருக்கீங்க போல். இங்கே அப்படி ஜிம்னு இப்போ தான் நார்மல் ஸ்டேட்கே வராரு. என்னன்னே தெரில, பொக்குன்னு புகையுது அவருக்கு. செம்ம கடுப்பாகுது. கடகடன்னு சொல்லிட்டு அப்படியே கீழே வந்துட்டு என்ன சொல்லிட்டு வந்தப்போ? மச்சான் என்னடா இதுக்கு இப்போ அவங்கள மிரட்டுற? கண்ட்ரோல் இவன் போட்டோம் அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டக்குன்னு அப்படியே டைனிங் டேபிள் அப்படியே உட்காராரு. நீங்கள் கிச்சனில் எதாவது செஞ்சுருப்பீங்க இல்லையா, அவங்க அத்தை அதாவது உங்கள் தங்கச்சி எல்லாமே வந்து எடுத்துகிட்டு வந்து வைக்கிறாங்க. நீங்கள் செஞ்ச டிஷ்ஷையும் எடுத்துகிட்டு வந்து வைக்கிறாங்க. ஏன்னா ஜங்குக்கு வந்து உங்களை இன்வைட் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்காரு இல்லையா. ஸோ நீங்கள் வந்து ஸ்பெஷலாக கொடுக்கணுன்றதுக்காக நீங்கள் அப்படியே கொடுக்குறீங்க. ஸோ ஜங்குக்கு சாப்பிட்டு ரொம்ப நல்லாயிருக்குன்னு ரொம்ப வழின்னு வழியிறான் ஜங்குக்கு. நீங்கள் வந்து அப்படியே சைலண்ட்டாக இருந்துகிட்ருக்கீங்க. லைட்டாக வந்து உங்களுக்கே தெரியுது, இருந்தாலும் நீங்கள் அப்படியே இருந்துகிட்ருக்கீங்க. இங்கே ஜிம் வந்து சைடில் உங்களை முறைச்சிட்டே இருக்காரு. எனக்கு ஒரு பிளேட் வை. என்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது தியா ஒன்று கூப்பிடல மொக்காவை இல்லாமம்மா, அவள் எதுக்கு உங்களுக்கு பரிமாறணும், நான் தானே பண்ணணும். அதானே என்ன மச்சான், தியா தானே உனக்கு பரிமாறணும், நீங்கள் பரிமாறுங்க தியா. ஓய் நீங்கள் அந்த ஸ்வீட்டு அது என்ன சுரக்க பாயசமா, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊற்றுங்க, நான் கொஞ்சம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் லைட்டாக சிரிச்சிட்டு வர எடுத்து வைக்கிறீங்க. ரொம்ப அழகாக இருக்கீங்க. நீங்கள் ஸ்மைல் பண்ணும்போது ஒரு மாதிரி அந்த சைடில் சிரிக்கும்போது அந்த கிளார் இருக்கும்ல, ஸோ உங்களுடைய சீக்ஸ்லாம் ரொம்ப ஒரு மாதிரி அழகாக இருக்குது. ஸோ அப்படியே மெஸ்மரைஸ் ஆகி அப்படியே பார்த்துட்ருக்காரு. நீங்கள் ஊற்றுட்டீங்க இருந்தும் உங்களை ஜங்குக்கு அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காரு. ஊற்றி 1 மணி நேரம் நக்கவங்க மச்சான், அதை விட இங்கே பாரு, தேனாறு பாலாறுலாம் கெட்டு போச்சுடா, அதை விட அதிகமாக இங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு நீ இங்கே வந்து ஜங்குக்கு வந்து பார்த்துட்டே இருக்க. இதோ பாருடா மூடிட்டு
ஊற்றுன அதை குடிக்கிறியா? மச்சான் டி, இதுக்கப்புறம் தான் பேசணும் இல்லையா? சொருகிடுவேன். உங்களுக்கு லைட்டாக அப்படியே சிரிப்பு வருது. எனக்கு தெரியல, அவர் புகையிறாருன்னு உங்களுக்கு லைட்டாக அப்படியே புரிய ஆரம்பிக்குது. நீங்கள் அப்படியே நின்றுட்டே இருக்கீங்க. எங்கள் ஜங்குக்கு வந்து விடுறதே இல்லை, உங்களை ஃப்ளட் பண்ணிகிட்டே இருக்கார். சைடில் உங்களை அப்படியே ரசிச்சுக்கிட்டே இருக்கார். உங்களுக்கு அப்புறமா தெரியுது ஜங்குக்கு வந்து உங்களை ரொம்ப ஒரு மாதிரி பார்த்துட்ருக்காரு அப்படின்றதெல்லாம் நல்லாவே தெரியுது. இங்கே தியா அதை உசுப்பி விட்ற மாதிரி, மாமா இதை வச்சுக்கோங்க மாமா இது உங்களுக்கு பிடிக்காது மாமா, எதுக்கு மாமா இதை சாப்பிட்றீங்க, இதை வச்சுக்கோங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தியா எடுத்து வச்சுக்கிட்டு பக்கத்தில் சைடு வேறு நின்றுட்டுருக்கு. இங்கே ஜிம்மினுக்கு எரிஞ்சிட்ருக்கு. இங்கே ஜங்குக்கு வந்து உங்ககிட்ட குழஞ்சி பேசுகிறது, தியா வந்து அங்கே ஜிம்மின்கிட்ட குழஞ்சி பேசுகிறதுன்னு ஓவர் கடுப்பில் இருந்துகிட்ருக்காரு. போதும் நிறுத்துறியா? இல்லை மாமா நிறுத்துன்னு சொல்லிட்டேன். இல்லை புரியல, நீங்கள் முன்னாடி நிறுத்துண்டா நான் இதுக்கு நடிக்க போகிறேன். நீங்கள் ஆரம்பித்து வச்சது நீங்கள் தான் முடிச்சு வைக்கணும். இல்லை அக்கா கழுத்தில் இருக்கிற தாலி எடுத்து என் கழுத்தில் மாட்டுங்க. பாரு என்ன பேசிகிட்ருக்க? என்ன மாமா வலிக்குதா? உங்களுக்கு வந்தால் ரத்தம், இது அடுத்து உங்களுக்குண்ணா என்ன? அதுவா? ஒழுங்காக உண்மையை சொல்லுங்கள். இப்போ கூட ஒன்றும் இல்லை, உங்கள் பொண்டாட்டி உங்கள் பக்கத்தில் இருப்பா, இல்லைன்னா பறந்து போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. பார்த்துக்கோங்க மாமா. கையொற்றி மேலே இருந்தா. ஓ, எந்த அளவுக்கு உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா? எக்ஸ்பெக்ட் பண்ணல. சூப்பர் இம்ப்ரூவ்மெண்ட். அப்புறம் நீங்கள் வச்ச சாப்பாடு தான் சாப்பிட போகிறேன். எந்திரிங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தியா ரொம்ப ரெடியாக இருந்துகிட்ருக்கா. எங்கள் ஜங்குக்கு வந்து இன்னும் சாப்பிட்டு முடிக்கவே இல்லை. எங்கள் ஜங்குக்கு பார்க்குறாரு, உங்கள் தியாவை முறைக்கிறாரு. நீங்கள் வந்து ஓரமாக நின்றுட்டுருக்கீங்க, உங்களே பார்த்த மாதிரி நின்றுட்டுருக்காரு. நீங்கள் கண்டுக்கவே இல்லை, நீங்கள் அப்படியே நின்றுட்டுருக்கீங்க. என்ன ஜங்கு போதுமான்னு? போதும் அவ்வளோ ஃபுல்லாக இருக்குது, ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. அப்புறம் அந்த சொரக்க பாயசம் கிடைக்குமா? எதுக்கு? இல்லை டீமில் பசங்களாம் சாப்பிடுவாங்க, அதுக்காக தான் கொஞ்சம் பேக் பண்ணி கொடுத்துருங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் பேக் பண்ண போகிறீங்க. எங்கள் ஜிம்முனுக்கு இன்னும் புகையுது. இங்கே முறைச்சிட்டே தான் இருக்கார். பிளேட்டில் அப்படியே முக்கால்வாசி ஃபுட்டு வந்து அப்படியே தான் இருந்துகிட்ருக்கு. நீங்கள் வந்து அப்படியே சைடில் அப்படியே பார்த்துட்டு தான் நீங்கள் போயிருப்பீங்க. இங்கே தியா ரொம்ப ஈகர் அப்படியே பக்கத்துலேயே நின்றுட்டுருக்கா. நீ இன்னும் போகலையா? நான் எதுக்கு போனோம்? நீ தான் சொல்லிட்டீங்களே நான் தான் உங்கள் பொண்டாட்டின்னு. நான் தானே அப்போ இதை சாப்பிட்ணும். தியா என்னை வெறுப்பேத்தாதியா, தெரியாமல் சொல்லிட்டேன். சாரியும் கேட்டேன். இதுக்கு மேலே என்ன பண்ணுன்ற? செஞ்ச தப்பு ஒத்துக்கோங்க. அப்புறம் பகிரங்கம்மா என் அக்கா கிட்ட மன்னிப்பு கேளுங்க. உங்கள் டீம் முன்னாடி, உங்கள் பிடிஎஸ் முன்னாடி. எனக்கு ரொம்ப கோவமாக இருக்குது, பார்த்துக்கோங்க மாமா. அப்புறம் உங்கள் ஈவெண்ட்க்கு என்னையும் சீட்ஸ் தான் இன்வைட் பண்ணியிருக்காரு ஜங்குக்கு. நான் வந்தேன்னு வைங்களேன், அங்கே உங்கள் பொண்டாட்டியா என்ன வேணால் நடக்கலாம், அதுக்கு நான் பொறுப்பில்லை. அப்புறம் கொஞ்சமாக உங்க கூட நெருங்குறேன்னு சொல்லிட்டு லவ்வில் விழுந்தான்னு வைங்களேன், என் அக்கா மாதிரி சும்மாலாம் இருக்க மாட்டேன். மேலே பாஞ்சு ஏன வேணாலும் நடந்துக்கலாம். உங்கள் கருப்பு பறி போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. என் அக்கா மாதிரி நான் கேவலமாக ஓரமாக ஒதுங்கிட்டு மனசு கஷ்டமாக இருக்குது, வருத்தமாக இருக்குது, இவங்கக்கிட்ட சண்டை போடுறதுக்கு விருப்பம் இல்லை அப்படி இருக்கிறது யா கிடையாது. பார்த்துக்கோங்க மாமா, ரொம்ப பொத்தி உங்கள் ஃபெர்டிலிட்டியில் வச்சிட்ருக்கீங்க, பறந்து போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு தியா மட்டும் அப்படியே கிடக்குறேன்னு சொல்லிட்டு மேலே போயிட்டா. எங்கள் ஜிமன் உங்களை முறைச்சிட்ருக்காரு கிச்சனில். நீங்கள் வந்து அந்த சுரக்கா பாயசம் ஊற்றி கொடுப்பீங்களே, அந்த சுரக்கா பாயசம் மேலே அவ்வளோ கடுப்பு வருது. அவர் பிளேட்லேயுமே இருந்துகிட்ருக்கு, ஒரு குட்டியாக பவுலில் வச்சு இருக்கு போல் இருக்குது. அதை எடுத்து அப்படியே குடிக்கிறாரு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது, ஆனால் பிடிக்கவே இல்லை. திரும்ப அந்த பவுலில் அப்படியே துப்பிட்டு உங்களே பார்த்த மாதிரி அப்படியே உட்காந்துட்ருக்காரு. பாய் வைன் பாய், ஆமாம் போயிட்டு வரமா, போயிட்டு வரண்டா வந்துடுண்ணே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டார். கிளம்பிட்டாரு. இங்கே நீங்கள் அப்படியே அனுப்பி வச்சுட்டு நீங்கள் மேலே போவீங்க. இங்கே டக்குன்னு எந்திரிச்சு போய் சிங்கில் கை கழுவிட்டு கடகடன்னு உங்கள் பின்னாடி வந்துட்டுருக்காரு. நீங்கள் உள்ளே போய்ட்டு கதவை அப்படியே சாத்துவீங்க, அப்படியே அவர் வந்து நின்றுட்டுருக்காரு. என்ன வேணும்? என்ன வேணுமோ? என்ன பண்ணி வைக்கிற? என்னடி பண்ணுற? பாருங்கள், மரியாதை, கிவ் ரெஸ்பெக்ட் அண்ட் டேக் ரெஸ்பெக்ட். உங்களை மாதிரி கேவலமான பேச தெரியாது. பேச ஆரம்பிச்சுன்னு வைங்களேன், தாங்க மாட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணுறதுக்கு அந்த கதை வந்து புஷ் பண்ணுறீங்க. பட் என்ன பண்ண முடியல. அங்கே ஜிம்மன் வந்து காலால் அப்படி தடுத்து நின்றுட்டுருக்காரு. என்ன பண்ணுறீங்க இப்போ? எதுக்கு இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கீங்க? கதவை தர. எதுக்கு கதவை தரேன்னு? நான் எதுக்குன்னு கேட்டேன். தரடி. இந்த மிரட்டி உருட்டுறவெல்லாம் வேண்டாம், புரியுதுங்களா? அது
உரிமையாக உங்கள் பொண்டாட்டிக்கிட்ட பண்ண வேண்டியது, என்கிட்ட இல்லை. ஓ, பொண்டாட்டிக்கிட்ட? அதான் பொண்டாட்டிக்கிட்ட தான் நான் பண்ணிகிட்ருக்கேன் தரேன் அப்படின்ட்டு அந்த கதவை இன்னொரு ஒரு புஷ் தான் அதே காலால் திறந்துக்குச்சு. நீங்கள் நகர்ந்து நின்றுட்டுருக்கீங்க, நீங்கள் அப்படியே முறைக்கிறீங்க. அவர் அப்படியே உள்ளே வந்துட்டு அந்த டோரை வந்து சாத்த வரா, நீங்கள் வந்து அதை தடுத்துட்டு நின்றுட்டுருக்கீங்க. எனக்கு திமுறா? எனக்கு இல்லை, உங்களுக்கு. கண்ணாடி பார்த்து கேட்க வேண்டியதெல்லாம் என்ன பார்த்து கேட்காதீங்கண்ணே. அது போங்க, ஏன் ரூம்குள்ளே வராத. ஏய் என்னடி, நானும் அப்பத்துலேருந்து பார்த்துட்ருக்கேன், திமுறா அவனுக்கு? ஏன் பார்ட்டிக்கு வர முடியலன்னு சொல்ல முடியாது அவனுக்கு? திமுறாடி, எனக்கு திமுறான்னு கேட்குறான். எனக்கு இல்லை, உங்களுக்கு. இப்போவும் சொல்கிறேன், கண்ணாடி பார்த்து பேச வேண்டியதெல்லாம் என்ன பார்த்து பேசாதீங்க, டென்ஷன் ஆகுது. அப்படி நீங்கள் மட்டும் போயிட்டு அந்த அந்த பெண்டிங்கில் இருந்துகிட்ருக்கு போல இருக்கும் நீங்கள் ட்ராயிங் பண்ணது. ஸோ அதில் வந்து ப்ரஷ் வச்சு நீங்கள் ஏதோ பண்ணிகிட்ருக்கீங்க. நான் பேசிகிட்ருக்கல, என்கிட்ட பேசுடி. என்ன பேசணும்? இல்லை எனக்கு புரியல, என்ன பேசணும்னு கேட்குறேன். நீ பார்ட்டிக்கு வரக்கூடாது, வரமாட்டான்னு இப்போவே பேசுகிறேன். கால் பண்ணி பேசு. வாட்? நானா? நான் எதுக்கு சொல்லணும்? நான் எதுக்கு சொல்லணும்னு கேட்குறேன். எதுக்கா? ஏண்டி மாடர்ன் ட்ரெஸ் போட்டு வருவியா? இல்லை அப்புறம் பேனு மண்டையை விரித்து போட்டு வருவியா? இல்லை அதையும் தாண்டி ஆல்கஹால் குடிப்பியாடி நீ? எல்லாத்துக்கும் தயார். ஏன் உன்னை கட்டிக்கிட்டதில் இவ்வளோ மாறி இருக்க? இது நான் கிடையாதா? நான் கிடையாது. என்னடி வாடா போடான்னு? ஆமாம், உனக்கு எனக்கு என்ன இருக்கு? தோ இந்த கழுத்தில் இது, அதுவும் என் அப்பா அம்மாக்காக, உனக்காகலாம் கிடையவே கிடையாது. ஓ ஆ, அப்புறம் நீங்கள் எதுவுமே பேசவே இல்லை. திரும்ப நீங்கள் வந்து அப்படியே ட்ராயிங் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்படியே உங்களே பார்த்துட்ருக்காரு. நீங்கள் எதுவுமே பேசவே இல்லை. என்ன பேசுகிற ஏது பேசுகிறேன்னு ஒன்றுமே தெரியல. அவர் அப்படியே நின்றுட்டுருக்காரு. நீங்கள் அந்த ட்ராயிங்க்கு வந்து ஏதோ வந்து பெயிண்ட் வந்து குறையுது போல இருக்குது. நீங்கள் எடுக்க ட்ரை பண்ணுறீங்க அந்த கபோர்டில், எட்டவே இல்லை. அவர் இங்கே சிரிக்கிறார் லைட்டாக, ஸ்மோக் பண்ணிட்டு. நீங்கள் அப்படியே திரும்பி முறைக்கிறீங்க. ஏடி உள்ள கத்திரிக்கா மாதிரி இருந்துட்டு அதான் எட்லல கேட்குறது அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் லைட்டாக அப்படியே சிரிச்சுக்கிட்டே நின்றுட்டுருக்காரு. நீங்கள் அந்த சேர் எடுத்து போட்டு நீங்கள் எடுக்கலான்னு போவீங்களா? அந்த சேர் அப்படியே பிடிச்சிக்கிட்டாரு. என்ன பிரச்சனை உங்களுக்கு? எனக்கு புரியல. நான் அடுத்தறாரு ஒன்றும் தவலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த சேர் அப்படியே பிடுங்குறீங்க. விட மாட்டாரு. போ அப்படியே இடலாம் கடுப்பு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன போய் ட்ரை பண்ணி எடுக்க போகிறீங்க. பட் ஆனால் எடுக்க முடியல. எட்டி ட்ரை பண்ணுறீங்க, முடியல. ஃபைனலாக லைட்டாக உங்கள் கையில் இந்த 2 விரலில் அப்படியே பட்டுடுச்சு. பட் ஆனால் எடுக்கலை. டக்குன்னு அப்படியே உங்கள் ஃபேஸில் விழாற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே நின்றுட்டுருக்கீங்க. டக்குன்னு நீங்கள் வந்து ஜிம்மன் தான் பிடிச்சி அப்படியே கைப்பிடிச்சி இழுக்கிறாரு. கொஞ்சம் விட்டுருந்து அப்படியே அந்த அந்த பெயிண்டோட டப்பா வந்து உங்கள் மூஞ்சில் விழுந்திருக்கும். டக்குன்னு அப்படியே பிடிச்சி அப்படியே இழுக்கவே அவரோட நீங்கள் ஹக் பண்ணுற மாதிரி ஒரு பொசிஷனில் நின்றுட்டுருக்கீங்க. ஓகேங்களா? ஹே அறிவு கட்டவன், சும்மா ஏதோ மேலே விழுந்துதானே? இல்லை ஏதோ இல்லை, தள்ள விடு அப்படின்னு சொல்லிட்டு விலகி நிற்கிறீங்க. அவருமே உங்களை நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குமா பிடிச்சிருப்பார் போல இருக்கு. அந்த டைட்டாக அந்த ஹக்லேருந்து அப்படியே லூஸ் ஆகவே ஏதோ தெரில உங்களுக்கு லைட்டாக ஒரு மாதிரி ஃபீலிங்ஸாக இருக்குது. என்னன்னு தெரில, ஜிம்மின் மேலே உங்களுக்கு அவ்வளோ ஃபீலிங்ஸ் இருக்குது. பட் ஆனால் ஏதோ அந்த நிமிஷம் உங்களுக்கு அப்படியே படப்பட நான் நெஞ்செல்லாம் அப்படியே அடைக்கிற மாதிரி, ஹார்ட் பீட்டில் அப்படியே ரைஸ் ஆன மாதிரி ஒரு ஃபீலு. இங்கே ஜிம்மினுக்கு சேம் ஃபீலு. என்னன்னு தெரில, அந்த ஹக் அப்படியே இன்னும் இழுத்துக்கிட்டே போகணும், பிடிச்சி அப்படியே ஹக் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலுங்க. பட் அப்படியே லூஸ் ஆகிட்டு அப்படியே விலகி நின்றுட்டுருக்காரு. ஏ தடு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே நின்றுட்டுருக்காரு. 2 பேருமே ஐ கான்டாக்ட் கிடையாது, எதுவுமே பேசவே இல்லை. ஒரு 5 மினிட்ஸ் கிட்ட அப்படியே நின்றுட்டுருக்கீங்க. அவருமே தலையெல்லாம் சொரிஞ்சிக்கிட்டு ஒரு மாதிரி அப்படியே லைட்டாக அங்கேயே நின்றுட்டுருக்காரு. அந்த பெயிண்ட் அப்படியே வழிஞ்சி, அதாவது விழுந்துருச்சு, ஓப்பன் ஆகிட்டு லைட்டாக வழிஞ்சு அந்த ஃப்ளோர் எல்லாமே அப்படியே இருக்குமா. ஐயோ இது ரேர் பெயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மட்டும் போய்ட்டு கடகடன்னு அதை வந்து கையால் வலிச்சு அப்படியே உள்ளே போட்டு அப்படியே எடுத்துகிட்ருக்கீங்க. இங்கே ஜிம்னு வந்து வாங்கிக்கலாம் எந்திரி மேலே. ஒன்றும் தேவை இல்லடி, ஒன்றும் தேவையில்ல. என்ன பிரச்சனை? பார்ட்டிக்கு வரக்கூடாதுண்ணே? போ, யோசிக்கிறேன் நான் அதை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு வலிச்சு அந்த பெயிண்டெல்லாம் அந்த டப்பாக்குள்ளே திரும்ப போட்டுட்ருக்கீங்க. இது கூட வாங்க முடியாத இருந்துகிட்ருக்கோம் சும்மா. ஆமாம்மா, இது கூட வாங்க முடியாத
இருந்துகிட்ருக்கீங்க. எல்லாத்துக்கும் காசு தான் இல்லை, காசு இருந்தால் என்ன வேணாலும் பண்ணலாம் உங்களுக்கு. ஆனால் நான் அப்படி இல்லை, உங்களுக்கு பெயிண்ட்டிலேருந்து எல்லாமே, ஏன் குழந்தைய கூட நீ சொன்னிய அதான் ஃபெர்டிலிட்டி சென்டர் போயிட்டு ஏதோ என்ன கருவில் ஸ்பெர்ம் இன்ஜெக்ட் பண்ணி பெற்றுக்கலான்னு சொன்னல, காசு இருக்கிற திமிரில் தானே பேசினேன். அதான் நீ பேசுவ எல்லாம் காசு. ஏய் என்ன வளர, நான் அப்போ சொன்ன காசுன்னு இதை பார், நான் அதை மீன் பண்ணல. நீ எதை மீன் பண்ணன்னு எனக்கு தெரியாது, எனக்கு எல்லாம் வேறு மாதிரி தான் மீனாச்சு. போ, உன்னை பார்த்தா எனக்கு வெறுப்பாகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெயிண்ட் அப்படியே நீங்கள் அள்ளி ஊற்றுறீங்க. உங்களுக்கு கடுப்பாகுது. அந்த அள்ளி ஊற்றி வச்சிங்கல்ல அந்த டின்னில், அந்த பெயிண்ட் அப்படியே வச்சுட்டு அப்படியே உட்காந்துக்கிட்டீங்க. என்ன தெரில, அன்கண்ட்ரோலாக அப்படியே கண்ணில் தண்ணி வந்துக்கிட்டே இருக்குது. எதுக்காக அழறோம், என்ன பேசுகிறோம் அப்படின்னு தெரியல உங்களுக்கு. நீ அப்படியே உட்காந்துட்ருக்கீங்க. இங்கே ஜெமன் போகவே இல்லை, அப்படியே உங்களே பார்த்துட்ருக்காரு. ஏய் என்ன ஓர பண்ணுற? நான் ஒன்றும் ஓர பண்ணல. வெளில போறியா, என்னை தனியாக இருக்க விட்றியா? ஏய் எதுக்கு அழறப்போ? நானே பண்ணேன். நீ என்ன பண்ணலை, நீ என்னடா பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுறீங்க. முடியல, கண்ணில் தண்ணி வந்துகிட்டே இருக்குது. ஒரு மாதிரி ட்ராப்லெட்ஸ் வந்து நிற்கவே மாட்டேங்குது. இங்கே ஜிம்னு வந்து உங்கள் பக்கத்தில். இப்போ எதுக்கு அழற? என்ன சிம்பத்தியா அப்படி நீங்கள் பார்க்குறீங்க. எதுவுமே பேசவே இல்லை, கண்ணெல்லாம் வெயிட் பண்ணிட்டு ஏதோ ஃபோன் வருது போல இருக்குது. ஒரு 2-3 கால் கிட்ட அப்படியே வந்திருக்கும், நீங்கள் எடுத்துருக்க மாட்டீங்க. இப்போ அந்த ஃபோன் அப்படியே எடுத்துகிட்டு, என்னம்மா பிரச்சனை உனக்கு? என்ன டீ தள்ளிப்போச்சா, சொல்லுடி. அம்மா நான் கொஞ்சம் வேலையாக இருக்கேம்மா. என்னடி கேட்கல, என்ன சொல்கிற? நீங்கள் அப்படியே அவுட் ஸ்பீக்கர் போடுறீங்க. அம்மா நான் கொஞ்சம் வேலையாக இருக்கேன், அப்புறம் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபோனை கட் பண்ணலாம் போடுங்க. ஏய் கேட்குறது பதில் சொல்லி, என்ன டே தள்ளி போச்சா அப்படின்னு சொல்லி கேட்கவே எங்கள் ஜிம்முனுக்குமே காலில் விழுது. என்ன கேட்குறாங்க? புரியல. இரு அம்மா நான் கொஞ்சம் வேலையாக இருக்கேன், இங்கே உங்கள் மாப்பிள்ளை பக்கத்தில் இருக்கார், அவர்கிட்ட கேட்டுருமா எதுவாக இருந்தாலும் அப்படின்னு ஃபோனை ஜிம்மனோட கையில் இப்படியே திணிக்கிறீங்க. வாங்கல அவர், என்கிட்ட எதுக்கிட்டே கொடுக்குற, பேசுங்க. அதான் உங்கள் பொண்டாட்டி தான், நான் லைசன்ஸ் என் கழுத்தில் இருக்கல, உங்கள் மாமியார் தான் பேசுகிறாங்க, பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே உட்காந்துட்ருக்கீங்க. சமணம் போட்டு உட்காந்துட்ருக்கீங்க. எங்கள் ஜிம்மன் அப்படியே ஃபோனை காதுக்கிட்ட எடுத்து போகல, அதே அவுட் ஸ்பீக்கரில் அப்படியே வச்சுட்டு, அதை மாப்பிள்ளை எப்படி இருக்கீங்க? இல்லை சும்மா அவகிட்ட பேசிகிட்டு இருந்தேன், டக்குன்னு ஃபோன் உங்ககிட்ட. ஓகே அத்தை, எப்படி இருக்கீங்க, மாமாலாம் எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே எங்கள் ஜிம்மின் வந்து விசாரிக்கிறாரு. எல்லோரும் நல்லா இருக்காங்க மாப்பிள்ளை, எல்லோரும் நல்லா இருக்காங்க, நீங்கள் எப்படி இருக்கீங்க? அப்புறம் எல்லோரும் எப்போ விசேஷம்னு கேட்டுகிட்டே இருக்காங்க மாப்பிள்ளை. அதுதான் ஒரு பிரச்சனையாக இருக்குது, இவகிட்ட கேட்டால் புரிஞ்சுக்க மாட்றா. அப்புறம் மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா அப்படியே இழுக்கிறாங்க. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க, ஜிம்னோட கண்ணை பார்க்குறீங்க. நீங்கள் ஜிம்னும் வந்து உங்கள் கண்ணை அப்படியே பார்த்துட்டு, அத்தை கூடி சீக்கிரம் கண்டிப்பாக அத்தை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவங்க என்ன நினச்சிட்ருக்காங்க, 2 பேரும் வந்து ஒன்றா தான் இருக்காங்க, சந்தோஷமாக இருந்துமே குழந்தைக்கான வாய்ப்பு இல்லை போல் இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க நினச்சிட்ருக்காங்க. ஆனால் உங்களுக்கு தானே தெரியும் இங்கே எதுவுமே நடக்கலை, இங்கே என்ன சுச்சுவேஷன் அப்படின்றது உங்களுக்கு தெரியும்ல. ஸோ நீங்கள் அப்படியே முறைக்கிறீங்க. அத்தை நான் அப்புறம் பேசுகிறேன் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு கட்டு. எந்த தைரியத்தில் கூடி சீக்கிரம் பார், நான் எப்படி சொல்கிறேன், உனக்கு ஆசையாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக தாராளமாக பெற்றுக்கோ, ஹாஸ்பிட்டல் போகலாம், என்ன ப்ராசஸ்ன்னு பார்க்கலாம், ஒத்துக்கோ. உனக்கு வெக்கமா இல்லை? திரும்பவும் அதே மாதிரியே பேசுகிற, அச்சு படலாமா? ஓ அவங்க கேட்குறாங்க, இவங்க கேட்குறாங்க, நானும் அழறதை பார்த்தோன்னே குழந்தை பெற்றுப்பேன், உனக்கும் ஒரு வாரிசு வந்துடும் நினச்சிட்டியான்னு? வாய்ப்பே இல்லை. நீ கடைசி வரைக்கும் இதே மாதிரி இன்ஃபர்டிலிட்டியாக என்ன யார் சொன்னாலும்
எனக்கு பிரச்சனை இல்லை. அதை ஆரம்பத்துலேருந்து கேட்டு கேட்டு சலிச்சு போயிட்டது. ஆனால் இப்படிப்பட்ட ஒருத்தவனுக்கு ஒரு குழந்தை இருக்கவே கூடாது. நான் வெறுக்கிறேன், ரொம்ப ரொம்ப வெறுக்கிறேன். என் வாழ்க்கையில் ரொம்ப வெறுக்கிற ஒரு மனுஷனா நீ மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எதுவுமே பேசவே இல்லை. அந்த பெயிண்ட் டப்பாவை அப்படியே போட்டு நீங்கள் மட்டும் அப்படியே பாத்ரூம்குள்ளே போனது தான். இங்கே ஜிம்னு அப்படியே அந்த பெயிண்ட் டப்பாவை பார்த்துட்டு அந்த பாத்ரூம் கதவை பார்த்துட்டு அப்படியே உட்காந்துட்ருக்காரு. அப்படி தான் இப்போ டைம்ஸ்க்கு பார்க்குது. இங்கே ஜிம்னு வந்து அவரோட ரூமுக்கு எழுந்திரிச்சு போவாரா, பார்த்தா தியா வந்து ஜிம்னோட ரூமில் இருந்துகிட்ருக்கு. மாமா எதுக்கு இந்த காட்டு எக்ஸ்ட்ராலாம்? இது போதாதா சொல்லுங்கம்மா. என்னதையோ தும்ரா இல்லை புரியல. காலேஜ் போகாமல் என்ன பண்ணிட்டுருக்க? மாமா நீங்கள் தான் உங்கள் பொண்டாட்டின்னு சொல்லிட்டீங்கள, ஸோ உங்கள் பொண்டாட்டிக்கான ஃபஸ்ட் ஸ்டெப்பே பெட்ரூம்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு தியா ஃபார்வர்டாக வந்துகிட்டே இருக்கா. இங்கே ஜிம்மனுக்கு கட்டுப்புனா கடுப்பு, அப்படி ஒரு கடுப்பு அப்படின்ற மாதிரி இருந்துகிட்ருக்கு. இங்கே ஃபார்வர்டாக வர வர ஜிம்மன் வந்து நிறுத்து. என்னம்மா ஏன் நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்களா? அதை பாரு, அசிங்கமாக அதாவது பேசாத, மரியாதையாக விழப்போ. நான் எதுக்கு போகணுமாம்மா, இது நம்ம ரூம் இல்லை. உங்ககிட்ட பேசி ஒன்றும் பிரச்சனை இல்லை, தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன், திரும்பவும் கேட்குறேன், மன்னிச்சிரு. இல்லை இந்த ரூமுக்கு நான் வரல, ஏதோ பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஜிம் வெளில வந்துட்டார். உங்கள் ரூமுக்கு தான் வர்றாரு. இப்போது நீங்கள் உங்கள் ரூமுக்கு பாத்ரூம்லேருந்து இப்போது குளிச்சுட்டு இன்ஸ்கர்ட்டு டவலு அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்துட்டுருக்கீங்க. அது அது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே திரும்பி நின்றுட்டுருக்காரு. நீங்கள் எதுவுமே பேசவே இல்லை. நீங்கள் மட்டும் ட்ரெஸ்ஸிங் ரூம் போகிறீங்க. அந்த நடந்து போயிருப்பீங்களே அந்த ஈரமான அந்த ஃபுட் பாத் மட்டும் அப்படி இருக்குது, அதை அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. நீங்கள் போயிட்டீங்க, கண்டுக்கவே இல்லை. எங்கள் ஜிம்னு உங்கள் பின்னாடியே வந்துட்டு உங்களை வந்து அப்படியே பேக்கப் பண்ணுற மாதிரி இருக்குது. நீங்கள் என்ன பண்ணுற? எப்படி பண்ணக்கூடாதுன்னு தள்ள வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் விலகுறீங்க. அவங்களுடைய துண்டு அப்படியே மேலே பறக்குது. அந்த துண்டு வந்து மேலே பறக்குது. எனக்கு அப்படியே கீழே அப்படியே தும்முன்னு விழுது. லைட்டாக அவருடைய கை இடுப்பை தாண்டி வயர்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு உங்களுடைய ப்ரெஸ் பாட்டை வந்து லைட்டாக அப்படியே ப்ரெஸ் பண்ணுது. கண்ணவா என்னடா பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு இங்கே லைட்டாக அப்படியே தலையில் அடிச்சுட்டு அப்படியே சிரிச்சிட்டு நின்றுட்டுருப்பாரா. நீங்கள் அப்படியே முறைச்ச மாதிரியே நீங்கள் நின்றுட்டுருக்கீங்க முன்னாடி. என்ன பண்ணுறேங்க? ஏலை நான் எங்கே இருந்துக்கிறேன். என்ன எங்கே இருக்கியா? எதுக்கு எங்கே இருக்கா? அவரால் உங்களை ஃபேஸ் பண்ணவே முடியல. ஒரு மாதிரி லைட்டாக சிரிப்பு வருது. நீங்கள் கோபமாக பேசிகிட்ருக்கீங்க. இப்போ நான் என்ன காமெடி பண்ணுறேன் இப்போ சிரிச்சிட்ருக்கேன்? இல்லை நான் எதுவும் சிரிக்கல. ஆமாம் இந்த பெயிண்ட்டை க்ளீன் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பெட்டில் தான் அவர் மட்டும் சைடாக அப்படியே படுத்துட்டு ஃபோன் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிகிட்ருக்காரு. உன்னை எந்திரிச்சு வெளில போனேன், எதுக்கு அங்கே உட்காந்துருக்கா? நான் அதுக்கு போனேன். இது யார் ரூமா? அப்போது பக்கத்தில் இருக்கிறது அது உன் தங்கச்சியோட ரூமா மாதிரி 6 மணி நேரம் ஆகிடுச்சு போல். போனேன், அவர் இருந்தால் அது அங்கே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் யூஸ் பண்ணிகிட்ருக்காரு. சேம் டைம் உங்களை பார்த்த மாதிரி அவர் பண்ணிகிட்ருக்காரா. நீங்கள் அப்படியே கொஞ்சம் நேரம் போன்னு சொல்லிட்டு இருந்துருப்பீங்க. அப்புறம் அவரை கண்டுக்கவே இல்லை, ஒரு பொருட்டாக மதிக்கவே இல்லை. நீங்கள் உங்கள் ஆர்ட்டு, உங்களுடைய ட்ரெஸ்ஸிங், அதாவது ட்ரெஸ் எல்லாம் மடித்து வைக்கிறது, ஆர்கனைஸ் பண்ணுறது அப்படின்ற மாதிரி நீங்கள் கொஞ்சம் அப்படியே பார்த்துட்டே நீங்கள் அப்படியே இருந்துகிட்ருக்கீங்க. ஏதோ தெரியல, இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே உங்களை ரசிக்கிற மாதிரி இருக்குது. ஒரு மாதிரி சப்பையாக குழுக்கு முழுக்குன்னு அந்த இடுப்பை பார்த்தோன்னே ஏதோ தெரியல, அந்த கை வர கனவுல வந்து வச்சுருப்பார் இல்லையா, இடுப்பை தாண்டி இப்படி வயிறுக்கிட்ட போயிருக்கும், அந்த ப்ரெஸ்ட்டை வந்து அப்படியே ப்ரெஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி அது திரும்ப 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 ரிப்பீட்டடாக ஒரு மண்டைக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது. உங்களுடைய ஃப்ரெண்ட் சைடை பார்த்தாலே அந்த இடுப்புக்கிட்ட போனது, அந்த வயிறுக்கிட்ட போனது, டக்குன்னு ப்ரெஸ் பண்ணது அப்படின்ற மாதிரி மண்டைக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது. என்னடா பண்ணுற அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டே இருக்காரு. நீங்கள் டக்குன்னு அப்படியே கீழே போவீங்களா? உங்கள் பின்னாடியே வராரு. என்ன பிரச்சனை எனக்கு? அப்படியே உட்காந்து சாப்பிட்றீங்க. சாப்பிட்டா உங்களை பார்த்துக்கிட்டே சாப்பிட்டுருக்காரு. உங்களுடைய ப்ரெஸ் பாட்டு, உங்களுடைய வயிறு, இடுப்புன்னு தெரிஞ்சால் ஒரு மாதிரி அப்சஸ்டாக அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காரு. அதே மாதிரி தான் இருந்துகிட்ருக்காரு. இப்போ அப்படியே தியா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஜிம்னு நோட் பண்ணிகிட்டே இருந்திருப்பா போல். ஏதோ வந்து உங்ககிட்ட வந்து ஊதிட்டு போகிறா, அதாவது காதில் ஏதோ சொல்லிட்டு போகிறா. இங்கே நீங்கள் அதாவது ஜிம்னு வந்து பார்த்துட்டே இருக்காரு. என்னடி என்ன சொல்லிட்டு போனா? என்ன பிரச்சனை உங்களுக்கு? என்ன ஒன்றும் இல்லை, மொபைல் என்னவோ பாரு,
பசிக்குது, சாப்பிட்டுட்ருக்கேன், நீங்கள் சாப்பிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவர் மட்டும் உட்காந்து குனிஞ்சு சாப்பிட்டுட்ருக்காரு. உங்களோட இடுப்பை நீங்கள் ஃபஸ்ட் டைம் லைட்டாக இன்னும் கீழே இறக்குன மாதிரி வைக்கிறீங்க. ஏன்னா உங்கள் தங்கச்சி தான் சொல்லியிருப்பா. ஓகே விடை, ஓகே ஓகே ஓகேக்கா. நீங்கள் அப்படியே சாப்பிட்டுட்ருக்கீங்க. அந்த இடுப்பு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே லைட்டாக ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, கில்லைனா அப்படியே புச்சுக்குன்னு இருக்கும் போல இருக்குது. அந்த மாதிரியான ஒரு இடுப்பு உங்களுக்கு. நல்லா சப்பியாக இருப்பீங்கன்னு வேறு சொல்லிட்டான்ல. ஸோ புச்சுக்குன்னு இருக்கும் போல இருக்குது. அவர் அந்த இடுப்பை தாண்டி அந்த வயிறு கிராஸ் பண்ணதெல்லாம் அப்படியே கனவில் அப்படியே அப்பட்டமாக தெரிகிற மாதிரியே இருக்குது. இப்போது அந்த இடுப்பு அப்படியே லைட்டாக அப்படியே புச்சுக்குன்னு அழுத்தணும் அப்படின்ற மாதிரி ஒரு லைட்டாக ஒரு ஃபீல் வர வெட்டி பார்க்குது. என்னடா பண்ணுறேன், எப்பவும் இந்த மாதிரிலாம் ஒன்று தோணாது, எதுக்கு இப்படி தோணுது உனக்கு அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறாரு. பட் ஆனால் நீங்கள் எதுவும் கண்டுக்காம மாதிரி அப்படியே சாப்பிட்டுட்ருக்கீங்க. சாப்பிட்டு அப்படியே எழுந்திரிச்சு போவீங்களா கை கழுவுறதுக்கு, அவரை கிராஸ் பண்ணி தான் போகணும். அந்த இடுப்பு இப்போது ஃபுல்லாக தெரியுது. சைட் வியூவில் வயிறு வரைக்கும் ஃபுல்லாக தெரியுது. அந்த தொப்புள் கிட்ட வந்து லைட்டாக பெல்லியாக இருக்குது. ஓகேங்களா, அது ஏனோ தெரில, அதை பார்த்தோன்னே திரும்ப பார்க்கணும். அந்த இடுப்பை கிராஸ் பண்ணி போன அந்த வயிற்றை பிடிக்கணும். அந்த வயிறுக்கு மேலே இருக்கிற ப்ரெஸ்ட் பார்ட் வந்து உங்களுக்கு வந்து ஒரு 36 சைஸு அந்த மாதிரி இருக்கும் போல் இருக்குது பார்க்குறதுக்கு. ப்ரெஸ்ட் பார்ட்டை ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி லைட் அப்படியே தோணுது. என்னடா யோசிக்கிறேன், மூடி தின்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரே கண்ட்ரோல் பண்ணிட்டு அப்படியே சாப்பிட்டுருக்காரு. நீங்கள் போய்ட்டு அப்படியே படுத்துட்டீங்க. இங்கே வந்து கால் வந்திருக்கும் போல் இருக்குது ஜங்குக்கு. என்ன கால் வந்திருக்கு? ஓகே, கால் பண்ணலாம். ஹலோ, ஓய்னி, என்ன பண்ணுறீங்க? சாப்பிட்டீங்களா? என்ன பண்ணுறீங்க? கன்ஃபார்மாக வரீங்களா? என்ன ஜங்கு, என்ன இது வேறு கன்ஃபார்மாக வரீங்களா வரலையான்னு வேறு கேட்குறீங்க? கண்டிப்பாக வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டே இருக்காரு. சரி கண்டிப்பாக வரேன். உங்களுக்காக கண்டிப்பாக வரேன். அப்புறம் அந்த ட்ரெஸ் கோடு, அப்புறம் மேக்கப்பு, சரிங்க ஜங்கு, கண்டிப்பாக வரேன். நீங்கள் சொன்ன மாதிரியே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறீங்க. இங்கே ஒரு ஜீவன் அப்படியே பின்னாடி, இவன் பார்த்தான்னு பார்க்கலாம் நான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மாட்டிகிட்டு நல்லா படுத்துட்டீங்க. அப்படியே எட்டி வந்து லைட் ஆஃப் பண்ணுவீங்களா? திரும்ப அந்த லைட்டை ஆன் பண்ணிட்டு, எந்திரி, என்ன பிரச்சனை உனக்கு? எந்திரேன்னு, இதுக்கு நீ வரியா? பார்ட்டிக்கு வரியா நீ? ஆமாம் வரேன். நீ நீ முன்னாடி சொன்ன இல்லடி யோசிக்கிறேன்னு. ஆமாம் யோசிக்கிறேன்னு சொன்னேன், நான் வரலன்னு சொல்லலை. பார், ஒரு ட்ரெஸ் கோடு இருக்குடி. இருந்தால் அது மாதிரி வந்துட்டு போகிறேன். உங்களுக்கு என்னன்னு கேட்குறேன். எனக்கு என்ன எனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு லைட் ஆஃப் பண்ணிட்டு திரும்ப வந்து படுத்துட்டாலும் இன்னும் தெரியல, மனசே கொள்ளலை அவருக்கு. பார், நீ பார்ட்டிக்கு மட்டும் வந்தேன்னு வைக்க, உனக்கு அவ்வளோதான். வருவேன், வந்தால் உங்களுக்கு என்ன? வராத நீ அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பாக அப்படியே கோவமாக சொல்லிட்டு, அதாவது ஒரு கை மட்டும் தலைக்கு கண்ணை க்ளோஸ் பண்ண மாதிரி தலை மேலே வச்ச மாதிரி, அதாவது ஃபோர்ஹெட்டில் வச்ச மாதிரி படுப்போம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு படுத்துட்ருக்காரு. இங்கே வருவேன்னு சொல்லிட்டு நீங்கள் திரும்பி படுத்துறீங்க. டக்குனு அவங்க அப்படியே பிடிச்சி இழுத்துட்டு, பார், நீ மட்டும் வந்தேன்னு வையா, அப்புறம் இருக்கு உனக்கு. என்ன இருக்குன்னு கேட்குறேன். நான் வந்தால் உங்களுக்கு என்ன, வரலன்னா உங்களுக்கு என்ன? நீங்கள் இன்வைட் பண்ணி நான் ஒன்றும் வரல, ஜங்குக்கு இன்வைட் பண்ணுறாரு, நான் வரேன். அவங்க கூப்பிட்டா அப்போ நீ போவேன்? ஆமாம் போவேன். எனக்குண்ணே, போடி போ, எனக்குண்ணே அப்படின்னு சொல்லிட்டு கடுக்கடுன்னு அப்படியே படுத்துட்ருக்காரு. நீங்கள் வந்து லைட் அப்படியே திரும்பி படுப்பீங்களா? திரும்ப அப்படியே கைப்பிடிச்சி எடுத்து, பார், வந்தனா என்ன போகாடி. எதுக்கு போகாத? அதான் எதுக்கு? என்ன நான் வந்தால் என்ன உங்களுக்கு? எனக்கு ஒன்றும் இல்லை. இந்த சாரி இல்லாமல் வேறு மாதிரி இருப்பேன், பட் லூஸாக இல்லை, அசிங்கமாக இருப்பேன். அசிங்கமாக தானே இருப்பேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. சாரி இல்லாமலும் நீ அசிங்கமாக இருப்ப, பரவாயில்ல, இருந்துட்டு போகிறேன். ஆமாம், நான் சாரி இல்லாமல் அசிங்கமாக இருப்பேனா? அப்போது
சாரியோட அழகாக இருக்குண்ணா என்ன? அவர் எதுவுமே பேசவே இல்லை. உன் கண்ணே ஏதோ சொல்லுது. உன் கண்ணையை பார்த்துட்ருக்க மாதிரி கொஞ்சம் உங்கள் பக்கத்தில் நகர்ந்து வந்து அவங்க கையை பிடிச்சி இழுத்துருப்பார். அவன் பிடிச்சி இழுத்துட்டு இருந்திருப்பார். உங்கள் பக்கத்தில் தான் இருக்கார். இன்னும் ஒரு 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 ஃபீட் அளவுக்கு டிஸ்டன்ஸ் இருக்குது உங்களுக்கும் அவருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்குது. இப்போ அவர் உங்களை பார்த்துட்டே இருக்கார். நீங்கள் கொஷின் கேட்டுட்டு இன்னும் பதில் சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கீங்க. அவர் உங்களையே பார்த்துட்டே இருக்கார். என்ன பதில் சொல்லவே இல்லை? ஆமாம், சரியோட நீ அழகாக தான் இருக்க. ஆனால் மாடர்ன் ட்ரெஸ் வேணாம், நீ பாட்டி வராத. ஏன் உங்களுக்கு பிடிக்கலையா? இல்லை ஆமாம் எனக்கு பிடிக்கல. ஏன் 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 எதுக்கு எதுக்கு பிடிக்கல? ஏன்னா ஒன்று எனக்கு பிடிக்கல. ஓ, என்ன ஒன்று பிடிக்கல. சரி, உங்களுக்கு பிடிச்சா என்ன பிடிக்கலாம் நான் நீங்களா என்ன கூப்பிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்புறீங்க. ஏய், நான் சொல்கிறேன் கேட்க மாட்டேன். நீ எது கேட்கணும்? இந்த பார் வர்றதா ஏன் வரக்கூடாதுன்றதுக்கு ரீசன் சொல்லுங்கள். ஏன் என் மேலே ஏதாவது ஃபாலோ ஆகுறீங்களா என்ன? உங்களே பார்த்துட்டே இருக்கார். நீங்கள் பேசி நல்லா காலில் விழுத என்கிட்ட. என் மேலே ஏதாவது ஃபாலோ ஆகுறீங்களான்னு கேட்டேன். அவங்களே பார்த்துட்டே இருக்கார். இல்லை ஒன்றும் கிடையாது, யார் மேலே எனக்கு அந்த ஃபீலிங்ஸ் வரல, தலை அப்படின்னு சொல்லிட்டு கையை விட்டு அவர் திரும்பி படுத்துட்டாரு. நீங்களும் படுத்துறீங்க. அதை நான் பார்த்தேன். உனக்கு அது ஃபீலிங்ஸ் வரதாவது நான் கூட நினச்சேன். என் தங்கச்சி சொன்னாலேன்னு சொல்லிட்டு இடுப்பு காமிச்சு எது காமிச்சு மயக்கலாம். எதுவும் உங்ககிட்ட முடியாதுல்ல? முடியாது. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே நீங்களுமே படுத்து தூங்கிட்டீங்க. அடுத்த நாள் காலையில் நீங்கள் எந்திரிச்சு எல்லா வேலையும், அதாவது உங்களுடைய நேச்சர் கால்ஸு, குளிக்கிறது எல்லா வேலையும் முடிச்சுட்டு நீங்கள் கீழே போயிட்டீங்க. இங்கே தியா வந்து காஃபியோடு வந்து உட்காந்துட்ருக்கு ஜிம்னோட முன்னாடி. ஹாய் மாமா, குட் மார்னிங். காஃபி. இங்கே ஜிம்னுடைய முறைக்கிறாரு தியா அப்படியே சிரிச்சுக்கிட்டே. எடுத்துக்கோங்கம்மா பெட் காஃபி. ஆஸ் அ ஒய்ஃபாக ஃபார் த ஃபஸ்ட் டைம் உங்களுக்காக பண்ணியிருக்கேன், எடுத்துக்கோங்க. துப்பார் இந்த ஒய்ஃபுக்கு கிஃப்ட்னு ஏன் வாய் உடைச்சிடும். ஏன் மாமா, நீங்கள் பொண்டாட்டின்னு சொல்லும்போது நான் யார் வாயை உடைக்கிறது? சொல்லுங்கள் சொல்லுங்கம்மா. நீங்கள் தானே சொன்னீங்க என் பொண்டாட்டி இவ தானே. யார் சொன்னா? நீங்கள் தானே. அதை இப்போவே மாற்றுங்க. அது உண்மை இல்லடா, பொய். ஏன் பொண்டாட்டி இங்கே இருக்க ஓயன்னா அப்படின்ற மாதிரி சொல்லுங்கள். நான் இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன். இல்லைனா இதையும் தாண்டி இன்னும் ஏதேதோ பண்ணுற மாதிரி வந்துட போகுது, பார்த்துக்கோங்க. காஃபி இருக்குது, சூடு ஆடுறதுக்குள்ளே குடிச்சிட்டு யோசிங்க அப்படின்னு சொல்லிட்டு தியா அப்படியே எந்திரிச்சு வெளில வந்துட்டா. வந்தால் நீங்கள் ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக உட்காந்துட்டு இருப்பீங்களா? அக்கா அக்கா என்னடி, நீ எதுக்கும் ஃபீல் பண்ணாதக்கா, எல்லாம் மாறும், மாத்திரேன். நீ எதுக்கு ஃபீல் பண்ணுற? எனக்கு எதுவும் வேணாடி, எதுவும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அப்படியே நீங்கள், அதாவது தியா வந்து அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிருவான்னு சொல்லிட்டு திரும்ப உங்கள் பெட்ரூம் போகலான்னு சொல்லிட்டு போகிறீங்க. அங்கே ஜிமின் வந்து குளிச்சுட்டு அப்படி வெளில வருவார் டவலோட. நீங்கள் பார்த்தோன்னே டக்குன்னு திரும்புறீங்க. ஏ நெல், என்ன திரும்ப? எதுக்கு திரும்படி, வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு. நீங்கள் திரும்பி பார்க்கவும் இல்லை. அதே சேம் டைம் நீங்கள் வெளியும் போகல, அங்கே நின்றுட்டுருக்கீங்க. எப்படி நின்றுட்டுருக்கீங்களோ அப்படி நின்றுட்டுருக்கீங்க. அவர் வந்து வராரு. என்ன உன் தங்கச்சி புருஷன் சொல்லிட்டு சுற்றிட்டுருக்கா? என்ன திமுறா அவளுக்கு? யார்? ஏன் தங்கச்சியா? இல்லை எனக்கு புரியல அப்படின்னு நீங்கள் திரும்பிட்டு நீங்கள் கேட்குறீங்க. அப்புறம் அவன் தங்கச்சி இல்லையா? பாருங்கள், ஆரம்பித்து வச்சது நீங்கள், அவள் கிடையாது, புரியுதா? சும்மா அவளை குறை சொல்லிகிட்ருக்கீங்க. பாருங்கள், நீங்கள் தான் ஆரம்பித்து வச்சிங்க. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை கட்டி அவள் கழுத்தில் போகிறதுக்கும் நான் தயாராக தான் இருக்கேன். ஆனால் அவகிட்டையாவது உங்கள் ஹார்மோன்ஸ் வேலை செய்யுமா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டாப் டு பாட்டம் அப்படியே ஒரு மாதிரி கேவலமாக பார்க்குறீங்க. ஏய், என்ன நினச்சிட்ருக்க? நான் என்ன நினைக்கிறேன்? நான் அதை நினைக்கல. நினைக்கிறதுக்கும் உங்ககிட்ட ஒன்றும் இல்லை அப்படின்னு அவருடைய ஜஸ்ட்டை வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி கையால் சொல்கிறீங்க. இல்லை எனக்கு வேலை இருக்கு, நெல்லடி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையை பிடிச்சி எடுத்துட்டு, என்ன பிரச்சனை உங்களுக்கு? என்ன சொன்னேன்? என்னடி சொன்னேன்? அதான் உண்மையாக தானே சொன்னேன். ஏன் உங்களுக்கு தெரியாதா, இல்லை உங்கள் ஃபேமிலிக்கு தெரியாதா, இல்லை ஊருக்கு தெரியாதா, இல்லை உலகத்துக்கு தான் தெரியாதா? என்னடி அசிங்கப்படுத்துறியா?
யார்? நான் உங்களை அசிங்கப்படுத்துகிறேண்ணா? எல்லோரும் சேர்ந்து என்ன தான் நீங்கள் அசிங்கப்படுத்திட்டுருக்கீங்க. ஆனால் இப்போல்லாம் அப்பட்டமாக பேசாதீங்கண்ணா, தள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே போகிறீங்க. அவர் திரும்ப உங்கள் கையை பிடிச்சி எடுத்துகிட்டு, என்ன குத்தி காட்டுறியா? உண்மையை தானே சொன்னேன், எதுவுமே வேலை செய்யாத. அப்படி நீங்கள் வேலை செய்யுதுன்னு சொன்னால் கூட அதை நான் நம்பி ஆகணும். ஏன்னா உங்களுக்கு என் மேலே ஈடுபாடு இல்லைன்னுங்க, ஏன் பொண்ணுங்க மேலேயே ஈடுபாடு இல்லைன்னுங்க, எல்லாத்தையும் நம்ப வேண்டியதாக இருக்குது. ஓகே விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க. உங்களுக்கு முன்னாடி வந்து அவர் நின்றுட்டு, இல்லை அப்போது நான் ஃபெர்டிலிட்டின்னு நம்பலையே. என்ன? நான் ஃபெர்டிலிட்டி மேல் தான் அப்படின்னு நம்பலையே. இதில் எனக்கு நம்புறது என்ன இருக்குது, நம்பாட்டி என்ன இருக்குது? எனக்கு எந்த அபிப்பிராயமும் இல்லை, புரியுதுங்களா? பழகுங்க. இல்லடி, என்ன பிரச்சனை? நான் ஃபெர்டிலிட்டி மேல் தானே உனக்கு நம்பிக்கை இல்லையா? இல்லை அதுக்கு என்ன போ, நம்பு. நான் சும்மா என் அம்மாக்கிட்ட எந்த பொண்ணு மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை, கல்யாணத்தில் ஈடுபாடு இல்லை அப்படின்றதுக்காக தான் நான் சொன்னேன். அதுக்கு பேர் தாங்க இன்ஃபெர்டிலிட்டி மேலே. தெரியாதா உங்களுக்கு? ஒருவேளை அது தெரியாமல் தான் இப்படி அதுக்கு இன்னொரு பேர் வேறு வச்சுட்டு சுற்றிருக்கீங்களோ? சரி விடுங்க, அதான் உண்மையே சொல்லிட்டீங்களே, விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க. நெல்லு, எதுக்கு என்ன குழப்பற? எனக்கு எந்த பொண்ணையும் பிடிக்கல, அவ்வளோதான். மற்றபடி எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. என்ன பேசுகிற நீ? ஓ சேட், என்னங்க பேசுகிறீங்க? எந்த பொண்ணு மேலேயும் ஈடுபாடு இல்லைன்னா அப்போது நீங்கள் கேன்னு என்னடி? இல்லைங்க, அப்படி தான் தெரியுது நீங்கள் சொல்கிறத பார்த்தா. சொல்லுங்கள், இல்லை வேறு ஏதாவது பிரச்சனைனாலும் சொல்லுங்கங்க, ஹெல்ப் பண்ணுறேன். ஆஸ் அ ஒய்ஃபாக இல்லைனாலும் ஒரு அட்வைஸராக, ஒரு வெல்விஷராக. இது போகிறோம், எனக்கு கொடுப்பேதாத. எனக்கு நல்லா தெரியும், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. சும்மா அது இது எனக்கு குழப்பாத. எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, அவ்வளோதான். அதுக்கு பேர் தாங்க எனக்கு கொடுப்பேதாத. ஐயோ, இது உங்களுக்கு தெரியாதால தெரியாத மாதிரி நீங்கள் நடிக்கிறீங்களா? இதுக்கு பேர் தான் இன்ஃபெர்டிலிட்டி மேல். இந்த பாருடி, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, சுத்தமாக பிரச்சனை இல்லை. அந்த தைரியத்தில் தான் நான் கேட்டேன், என்னோடய ஸ்பெர்ம் எடுத்து உனக்கு கருமுட்டையில் இன்ஜெக்ட் பண்ணி அந்த மாதிரி பெற்றுக்கலான்னு சொல்லிட்டு. நீங்கள் அப்படியே மறைக்கிறீங்க. இல்லை அப்படி வேணால் பெற்றுக்கலாம், உனக்கு ஓகேவா? நீங்கள் இன்னும் மறைக்கிறீங்க. என்ன மறைக்கிற? உன்னை நான் குழந்தை கேட்டேனா? இல்லை உன்னை நான் குழந்தை கேட்டேனான்னு கேட்குறேன். இல்லை உங்கள் அம்மா அன்றைக்கி. நீங்கள் இன்னும் மறைக்கிறீங்க. எதுக்கடி மறைக்கிற? அதான் உங்கள் அம்மா கேட்குறாங்களே, பெற்றுக்கலாம். தப்பார், அப்படி பெற்றுக்கிறதா உன்னோட ஸ்பெர்ம் எடுத்து தான் நான் இன்ஜெக்ட் பண்ணி பெற்றுக்கணும்னு இல்லை, வேறு யாருக்கிட்டையாவது நான் ஸ்பெர்ம் வாங்கி இன்ஜெக்ட் பண்ணி பெற்றுக்கிறேன், புரியுதா? ஒரு அப்படியே பல்லார்னு ஒரு அரை. என்னடி பேச விட்டா ரொம்ப பேசுகிற? இல்லை இப்போ நீ என்னை எது கிடச்ச? எனக்கு புரியல. புருஷன் இருக்கும்போது இன்னொருத்தவங்கிட்ட போய் போம். ஓ, இதுக்கு தான் அடிச்சா? அப்போ தப்பு இல்லை, நானும் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பலார்னு லெஃப்டில் ஒன்று ரைட்டில் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு செவ்வில் கொடுத்துருப்பீங்க நீங்கள். எது கத்துற? தப்பார், அவ்வளோதான். உனக்கு என்ன நினச்சிட்ருக்க? என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? கல்யாணம் பண்ணிப்பேன், திடீர்னு நான் இன்ஃபெர்டிலிட்டி மேல்னு சொல்லுவேன், உன் குடும்பம் சொல்லும், ஏன் உன் ரிலேஷன்ஸ்க்கு கூட தெரிஞ்சிருக்கு. ஆனால் உன் பொண்டாட்டி எனக்கு தெரியலை. திடீர்னு ஒரு நாள் வருவேன், நான் ஃபீல் பண்ணுறேன்னா உனக்கு குழந்தை தேவைன்னு கேட்பேன், அதுக்காக கருமுட்டையில் இன்ஜெக்ட் பண்ணி குழந்தை பெற்றுக்கலான்னு சொல்லுவேன். ஏன் நார்மலாக பெற்றுக்கலாமான்னு கேட்டா எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்ற. எனக்கு புரியல, நீ எந்த மண்டலத்தில் இருக்கா? ஓ, எனக்கு மனசில்லைன்னு நினச்சிட்ருக்கியா? இல்லை எந்த உணர்ச்சியுமே இல்லாத ஒரு ஜடம் நினச்சிட்டியா? ஆமாம், நான் குண்டு தான், குந்தாணி தான். அதுக்காக எனக்கு எந்த ஃபீலிங்ஸும் இல்லை, எமோஷ்னல் இல்லை, எனக்கு எந்த லவ்வும் வேண்டான்னு நானே அக்ரிமெண்ட் போட்டிருக்கேண்ணா. தப்பார், மரியாதையா தள்ளி இல்லை. என்ன பண்ணணும்னு தெரியாது, இருக்கிற கோவத்துக்கு எதை கட் பண்ணணுன்னே தெரியாது சொல்லிட்டு ஒரு அவ்வளோதான் முற்றி பிந்திங்கி நின்றுட்டுருக்காரு.
அப்படி தான் நீங்கள் மட்டும் போயிட்டு உங்களோட ட்ராயிங் ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இங்கே அப்படியே உங்களை தான் டர்ன் பண்ணி இப்படியே பார்த்துருக்காரு. நீங்கள் உங்கள் வேலையை தான் பார்க்குறீங்க. அடுத்த நிமிஷம் அவரை பார்க்கவே இல்லை. அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. இங்கே தியா வந்து புருஷன் சொல்லிட்டு தான் தெரிஞ்சிட்ருக்கு. அதுதான் வந்து பரிமாறுது, எல்லாம் பண்ணுது. இங்கே ஜிமின் என்ன தான் வந்து திட்டினாலுமே சரி, தியா நான் கண்டுக்கிறது இல்லை. திரும்ப நீங்கள் தான் மாமா சொன்னீங்க, நீங்கள் தான் என்னை புருஷன் பொண்டாட்டின்னு சொல்லிட்டீங்கல்ல, அதனால் நான் தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் வெறுப்பேற்றிகிட்டே இருக்கா தியா. இன்னும் ஒரு 2 டேஸில் வீக்கெண்ட் வரப்போகுது. அந்த வீக்கெண்டில் தான் வந்து அந்த பார்ட்டி இருக்குது. ஸோ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகவே அன்னைக்கு நைட் அப்படியே அன்னைக்கு நைட்டு வந்து இப்போது ஜிமின் வந்து வராரு உங்கள் ரூமுக்கு தான். க்ளோஸ் ஆகிருக்கு. கதவை தரேன்னு சொல்லிட்டு தட்டிகிட்டே இருக்காரு. பார்த்தா தியா திறக்குது. அதாவது உங்கள் ரூமில் தியா திறக்குது. என்ன பண்ணுறாங்க மாமா? நேற்று இங்கே படுத்துட்டு இருந்தீங்க. ஸோ புருஷன் இருக்கிற இடத்துல பொண்டாட்டி இருக்கணும். நான் உங்கள் பொண்டாட்டி. நீங்கள் நேற்று இங்கே தூங்கியிருக்கீங்க அப்படின்னா நான் இங்கே தானே இருக்கணும். கடுப்பித்தா தியா சும்மா அப்படின்னு சொல்லிட்டு தியா ரூம் விட்டு அதாவது இப்போது தியா ரூமை விட்டு திரும்பவும் வந்து நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு வருவாரா. டக்குன்னு தியா வந்து கை பிடிச்சிட்டு, என்ன தியா தும்முறா? பார், உன் மேலே மரியாதை இருக்கு, கெடுத்துக்காத, கைவிடு, படிக்கிற பொண்ணு, தாவல வேலை பார்க்காத அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்னி கிளம்பவே, மாமா எங்கே போகிறீங்க? அங்கே ஜங்குக்கு இருக்காரு. என்ன? ஆமாம். என்ன பேசுகிற? எங்கே இருக்கான்? எதுக்கு பதறீங்க? நீங்கள் தான் என்ன பொண்ணாட்டின்ட்டீங்க. எங்கள் இடத்துல அந்த தாலியை வாங்கி போட்டுருங்கம்மா. அங்கே ஜங்குக்கு அதாவது என் அக்கா மேலே ஃபீலிங்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். என் அக்காவும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டடாக இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது மாமா. என்ன பேசுகிற? அவ என் பொண்டாட்டி. என்ன உங்கள் பொண்டாட்டியா? எனக்கு ஒன்றும் அப்படி தெரியலையே. தியோ இதாவது விளையாடாத. எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதாவது அவர் ஓடுறாரு. இங்கே ஜிம்மினோட கையை பிடிச்சி தியா நின்றுட்டுருக்கு. கட்டுப்பீத்தா அதான் எங்கன்னு கேட்குறேன். மாமா இப்போது உங்கள் ரூம்லேயும் இல்லை, இந்த ரூம்லேயும் இல்லை. அப்போது அக்கா எந்த ரூமில் இருப்பா? எங்கே இருக்கா? எதுக்கு ஒப்படுறீங்க? இது பார், பேசிகிட்டு இருக்க நேரம் இல்லை, எங்கே அப்படின்னு சொல்லிட்டு குதிக்கவே இப்போது அங்கே தியாவோட ரூமில் தியா தங்கியிருந்திருப்பா இல்லையா, ஸ்டே பண்ணியிருப்பா இல்லையா, தியாவோட ரூமில் சத்தங்கிக்குது. ஒரு ரூம்லையா அப்படின்னு சொல்லிட்டு கிடக்குன்னு தியாவோட ரூமுக்கு அப்படியே போகிறாரு. போனால் கதை வந்து லாக் பண்ணியிருக்கு. அப்படின்னு சொல்லிட்டு தும்முன்னு அடிக்கிறாரு. இங்கே என்னடா சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே திறக்குறீங்க. நீங்கள் தானா? ஜங்கு எனக்கு ஓகே தான், இது ஃபிட்டாகும் தான் நினைக்கிறேன். இதே போட்டு வரேன். அப்புறம் மேக்கப் ஐட்டம்ஸும் வாங்கிட்டு வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. இருங்க இதில் இருக்குது, இந்த பாக்ஸில் இருக்குது. இது செம்ம காஸ்ட்லியானது, இது கண்டிப்பாக உங்களுக்கு சூட் ஆகும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக போட்டு வருவீங்களே? கண்டிப்பாக ஜங்கு உங்களுக்காக நான் போட்டு வரேன். இது ஆனால் எப்படி யூஸ் பண்ணணும்னு மட்டும் எனக்கு தெரியவே தெரியாது ஜங்கு அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. இந்த ஜம்முடைய முறைச்ச மாதிரி நின்றுட்டுருக்காரு. டீ மச்சான் எதுக்குடா அங்கே நிற்கிற? போ. என்னடா பண்ணுற? டீ பூடா, அப்புறம் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப நல்லா டீட்டெயிலாக அந்த மேக்கப் ஐட்டம்ஸ் பற்றி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே இருக்காரு. இப்படி போட்டுக்கோங்க. ஏன்னா வந்து அவர் பிடிஎஸ் பேண்டில் இருந்துகிட்ருக்காரு. ஸோ அவருக்கு ஓரளவுக்கு தெரியும்ல, கேர்ள்ஸ் வந்து இப்படி பண்ணணும், இந்த அப்பியரன்ஸில் இருந்தால் நல்லாயிருக்கும், இந்த மேக்கப் இப்படி போட்டால் நல்லாயிருக்கும், இந்த ட்ரெஸ்ஸுக்கு இது சூட் ஆகும்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே இருக்காரு. இந்த பார்ட்டிக்கு இப்படி தான் வரணும் நீங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு விஷுவலாகவே உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ நீங்கள் அப்படியே லைட்டாக சிரிச்சுக்கிட்டே அவர் சொல்கிறத அப்படியே கேட்டுக்கிட்டே ஒரு ஓர கண்ணால் இங்கே ஒரு மாதிரி அப்படியே ஜிம்மினை பார்க்குறீங்க. ஜிம்மின் வந்து அப்படியே உங்களை முறைச்சிட்டே நின்றுட்டுருக்காரு. ஓகே ஜம்மு, ஓகே கண்டிப்பாக போட்டு வந்துடுறேன். அப்புறம் இது எந்த ட்ரெஸ் எனக்கு சூட் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரெஸ் அப்படியே தூக்கி ஓப்பன் பண்ணி காமிக்கிறீங்க. இங்கே உச்சக்கட்ட கோவங்க. அதாவது ஸ்லீவ்லெஸ்ஸு, சேம் டைம்ஸ் வந்து தைஸ் வரைக்கும் இருக்குது. நீங்கள் நல்லா சப்பி வர. ஸோ அவருக்கு அதை பார்த்தோன்னே சமகம் அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. நீங்கள் வந்து அப்படியே அவர் பார்த்துட்டே இதை காமிச்சிட்டு சொல்லிகிட்ருக்கீங்க. எங்கள் ஜிம்னு வந்து ஏண்டா அவள் எப்படி இருக்கா, அவளுக்கு இந்த மாதிரி ட்ரெஸ்ஸு? டீ வச்சி போய் மட்டும் இல்லைடா, உனக்கு என்ன வந்தது? போடா, என் ஆளுக்கு இது போட்டால் இவ்வளோ அழகாக இருக்கும் தெரியுமா? இது செம்ம பக்காவாக இருக்கும் ஏன் அப்படின்ற மாதிரி இங்கே சொல்லவே நீங்கள் லைட்டாக அப்படியே சிரிச்சுக்கிட்டே இங்கே பார்க்குறீங்க. எனக்கு கண்டிப்பாக சூட் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. கண்டிப்பாக ஒயின் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சொல்லவே நீங்கள் லைட்டாக அப்படியே சிரிச்சுக்கிட்டு
ஓகே 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 ஜங்கு, கண்டிப்பாக போட்டு வரேன். அப்புறம் வேறு ஏதாவது இருந்தால் நீங்கள் சொல்லிவிடுங்க முன்னாடியே, நான் கண்டிப்பாக போட்டு வரேன். ஏன்னா இது நல்லா இல்லை, அது சூட் ஆகலை அப்படின்ற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணக்கூடாது. அதுக்காக தான் சொல்கிறேன். அப்படின்ற மாதிரிலாம் நீங்கள் சொல்லிவிட்டு நீங்கள் லைட்டாக சிரிச்சுக்கிட்டே இங்கே பேசிகிட்ருக்கீங்க. இங்கே செம்ம கோவத்தில் அங்கே தவிச்சிட்ருக்காரு. இங்கே ஜங்குக்கு வந்து ரொம்ப நேரம் பேசிகிட்டே இருக்கான், போகவே இல்லை. அப்புறம் அப்படியே பெட்டில் உட்காடுறான், பெட்டில் உட்காந்துட்டு பேசிகிட்டு இருக்கான். நீங்களும் அப்படியே கொஞ்சம் உட்காந்துட்டு பேசிகிட்டு இருக்கீங்க. எப்போ இவன் போவான்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருந்துட்டு ஜிம்முன்னு அப்படியே நின்றுட்டுருக்காரு. இங்கே ஜங்குக்கு அப்படியே போனதும் தெரியாமல் அப்படியே அந்த தியாவோட ரூமுக்குள்ளே தான், அதாவது நீங்கள் இப்போ இருக்கிறது தியாவோட ரூம் இல்லையா? ஸோ இப்போது உள்ளே வந்துட்டு, ஏய் எனது இல்லை ட்ரெஸ்ஸா? அப்புறம் இது பேர் ட்ரெஸ் இல்லையா? சரி ஓகே, மாடர்ன் ட்ரெஸ். கரெக்டு தான், ட்ரெஸ் இல்லை மாடர்ன் ட்ரெஸ். அப்படின்னு சொல்லிட்டு மடித்து வைக்கிறீங்க. அந்த ட்ரெஸ் அப்படியே பிடுங்குறாரு. இது பாருங்கள், மரியாதை கையில் கொடுங்க. என்னடி இது ட்ரெஸ்ஸா? அது டென்ஷன் பண்ணாதீங்க, மரியாதை கையில் கொடுத்துருங்க. இதுக்கும் உங்களுக்கு சம்மந்தம் இல்லை, கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை பிடுங்குங்களா? அதை டக்குன்னு அப்படியே பிடிச்சி இழுப்பார். பிச்சுக்கிட்டு வந்துடுச்சு. என்ன பண்ணுறீங்க? உங்களுக்கு என்ன பிரச்சனை? இதோ பாருங்கள், என்னோடய லிமிட்குள்ளே வராதிங்க. எனக்கு நான் 1008 விருப்புன்னு இருக்கும், அதுக்குள்ளே தேவையில்லாமல் வந்துட்டு சே அறிவுன்றது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரெஸ் அப்படியே தூக்கி வீசிட்டு நீங்கள் மட்டும் அப்படியே போகிறீங்க. அந்த மேக்கப் ஐட்டம்ஸ் எல்லாமே அப்படியே தியாவோட ரூமில் தான் இருக்குது. நீங்கள் உங்கள் ரூமுக்கு இப்போ போயிட்டீங்க. இங்கே ஜிம்மன் தான் அந்த ட்ரெஸ்ஸு, இந்த மேக்கப் ஐட்டம்ஸ் எல்லாமே அப்படியே பார்த்துட்டு லைட்டாக அப்படியே ஃபீல் பண்ணுறாரு போல். சரி நீங்கள் பார்ட்டிக்கு வரணும்னு ஆசைப்பட்டீங்க போல், அதனால தான் இவ்வளோ ரொம்ப திட்டுறீங்க போல் அப்படின்னு நினச்சிட்டு, சரி இவளுக்கு நம்ம ட்ரெஸ் எடுத்து கொடுப்போம்னு சொல்லிட்டு அடுத்த நிமிஷம் அவர் போய் ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக போயிட்டு ரிட்டன் வந்து ஆசையாக உங்களுக்கு ட்ரெஸ்லாம் எடுத்துகிட்டே வந்துட்டார். வந்து பார்த்தா நீங்கள் உள்ள ரூமில் வந்து நீங்கள் ஏதோ ஃபோன் பேசிகிட்டு இருக்கீங்க போல் இருக்குது. ஸோ அப்படியே டோர் நாக் பண்ணாமல் அப்படியே வந்துட்டார். ஏய் ஓயின் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் எந்திரிக்கிறீங்க. பார்த்தா அந்த கால் வந்து நீங்கள் எந்திரிக்கும் போது அந்த காலத்துலேருந்து அந்த ஃபோன் எடுப்பீங்களா? ஜங்குக்குன்னு இருக்கு. ஃபோனை கட் பண்ண ஏன்னா இரு அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஃபோன் அப்படியே கட் பண்ணிட்டாரு. இப்போ எதுக்கு ஃபோனை கட் பண்ணீங்க? இப்போ டைம் என்ன ஒன்று தெரியும்ல, 10 மணிக்கு மேலே உனக்கு என்னடி அவன் கூட பேச்சு? ஓ இப்போது கண்டிஷன்ஸ்லாம் அப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டிங்களா? இதை பாருங்கள், இது என்னோடய லைஃப். உங்களுக்காக வாழணும்னு நினச்சாலாம் உண்மை தான், அதில் எப்போ இழந்துட்டீங்க. தயவு செஞ்சு இது என்ன 10 மணிக்கு மேலே பேசுறது? தோ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு ட்ரெஸ்ஸை பிச்சிங்க பாருங்கள், அந்த மாதிரிலாம் இன்னொரு தடவை பண்ணாதீங்க. என்னோடய ரியாக்ஷன்ஸ் வேறு மாதிரியே இருக்கும். ஏதோ தெரியாத பண்ணிட்டீங்கன்னு நினச்சிட்டு விட்டுறேன். ஜங்கு நாளைக்கு காலைல வாங்கிட்டு வரீங்களா? ஓகே, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே டிசைன் இருந்ததுனாலும் ஓகே தான். நல்லா தான் இருந்துச்சு. நான் என்ன போட்டு பார்க்கல, பட் இருந்தாலும் எனக்கு சூட் ஆகிற மாதிரி தான் இருந்துச்சு. எனக்கு அதேமாதிரி வாங்கிட்டு வந்துடுங்கண்ணா. கண்டிப்பாக வாங்கிட்டு வரேண்ணே. தெரில, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அந்த ட்ரெஸ்ஸில் அவனை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படின்ற மாதிரி இங்கே ஜங்கு சொல்லிட்டு அப்படியே ஃபோனை வச்சுருப்பாரு. என்னடி எந்த ட்ரெஸ்ஸு? உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். ஏய் எந்திரி. என்ன பிரச்சனை? இப்போது என்ன பேசிகிட்டு இருந்தேன்? அதான் ட்ரெஸ்ஸு பிச்சு போட்டேன், அப்புறம் எப்படி நான் பார்ட்டிக்கு போட்டு வருது? அதான் ஜங்கு கிட்டே சொன்னேன், வேறு பேர் இருந்தால் எனக்கு கிடைக்குமான்னு சொல்லிட்டு கேட்டேன். என்னடி நினச்சிட்ருக்கா? இல்லை எனக்கு புரியல, நான் புருஷனா இல்லை அவன்? பாரு உனக்கு அவ்வளோதான். என்ன கோவம் வருதாடி உனக்கு? இல்லை எனக்கு புரியல, கோவம் வருதான்னு கேட்குறேன். புருஷனா நான் பண்ண வேண்டியதெல்லாம் அவன் பண்ணுறான், நான் தானே உனக்கு வாங்கி கொடுக்கணும், அப்போ என்னத்துக்கு வாங்கி கொடுக்குறான்? இதை நான் கேட்கணும், அவன் எதுக்கு வாங்கி கொடுக்குறான்ட்டு. அதான் நீயே விட்டு கொடுத்துறியே, உன் பொண்டாட்டி இது யானுன்ட்ட விட்டு கொடுத்துட்டேன். அப்புறம் என்ன பண்ண சொல்கிறேன்? அவகிட்ட வாங்கி கொடு, அவள் போட்டுப்பா. ஓ அப்போது அவங்ககிட்ட நீ என்ன வேணாலும் கேட்பேன். துப்பாரி அசிங்கமாக பேசாதா? யார் பேசுகிறா? நீ எந்த ஆங்கிளில் கேட்டாலும் அதான் பதில். துப்பாரு என்ன பார்க்குறது? இங்கே பார்க்குறதுக்கு ஒன்றுமே இல்லை. இது எல்லாமே எந்த ஆங்கிளில் எப்படி வச்சாலும் ஒன்று தான். உங்ககிட்ட ஒன்றும் இல்லை, அவங்ககிட்ட எல்லாம் இருக்குது. அதனால் நான் பார்க்க தான் செய்வேன், அவன் கொடுக்குறத வாங்க தான் செய்வேன். தப்பாக பேசாத அவன், கேவலமாக இருக்கு. அப்படியா? ஓகே இருக்கட்டும், தப்பாக நீ யோசிச்சாலும் சரியாக தான் இருக்கும். எனக்கு என்னமோ ஜங்குக்கு என் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். தப்பு இல்லைல்ல? நீ சொல்ல, தப்பு இல்லைல்ல? என்ன பிரச்சனை உனக்கு? எதுக்கு இப்படி கேவலமாக பேச ஆரம்பிச்சிட்டேன்? நான் சரியாக தானே பேசுகிறேன்.
இதில் என்ன தப்பு இருக்கு? நீ சொல்ல. உனக்கு என் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை. எனக்கு என்னமோ ஜங்குக்கு என் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கிற மாதிரி தெரியுது. நான் அப்ரோச் பண்ணலான் இருக்கேன் பார்ட்டியில். அதனால தான் இப்போத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணலான்னு இதோ ட்ரெஸ்ஸு வாங்கிட்டு வர சொல்லியிருக்கேன். நாளைக்கு கண்டிப்பாக ஜங்குக்கு வாங்கிட்டு வருவார். அதை போட்டு போகலான் இருக்கேன். உனக்கு நான் சூட் ஆக மாட்டேன், எனக்கும் நீ சூட் ஆக மாட்டேன். மறந்துடு. நானும் மறந்துடுறேன். ஏன்னா நீ என் டைப்பில் ஏன்னு தோணுது. என்னடி என்ன டைப்பில் அப்படியே நீங்கள் டாப் டு பாட்டம் பார்க்குறீங்க. எந்த டைப்லேயும் நீ சிங்க் ஆகிற மாதிரி இல்லை. விடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க. இல்லை என்னடி என்ன நினச்சிட்ருக்கா? உனக்கு குழந்தை தான் முக்கியம். நான் தான் சொல்கிறேன்ல, இன்ஜெக்ட் பண்ணி பாரு. திரும்ப திரும்ப இன்ஜெக்ட் பண்ணின்னு சொல்லுனான்னு வையன், டென்ஷன் ஆகிடுவேன். தெரியல, ஏதோ தெரியாமல் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். சீக்கிரமாக டிவோர்ஸ் பண்ணிக்கலாம். அதான் 1 year ஆகிடுச்சு. மியூச்சுவலாக அப்ளை பண்ணால் சீக்கிரம் கிடச்சிரும். வித்தின் 2 weeks கிடைக்கும்னு சொல்லிட்டு கேட்டேன். அதனால் பிளான் பண்ணிக்கோங்கண்ணே. நான் எதுவும் உங்களை டார்ச்சர் பண்ண மாட்டேன். நான் எதுக்கு இங்கேருந்து கஷ்டப்படணும்? என்ன கஷ்டப்பட்டேன்னா இந்த வீட்டில் இருந்ததே எனக்கு கஷ்டமாக தான் தெரிஞ்சுது. அப்படியே முறைக்கிறாரு. நீ முறைக்கிற அளவுக்குலாம் அங்கே சீன் இல்லை, புரியுதா? போ வாழை நான் பாரு. என்ன ஆனால் வேணா ஷூட்டிங்னு போவேன், அப்படி டயர்டாக இருக்குன்னு வந்து படுப்பேன். அப்படியே இருந்துக்கோ. உனக்கு எதுக்கு நான் பொண்டாட்டின்னு சொல்லிட்டு சும்மா போ. உனக்குன்னு தனி பெட் வேணும்னு போ, தனி பெட்டில் படுத்துக்கோ, தனி பில்லை கட்டி பிடிச்சிக்கோ. ஏன் உனக்குன்னு வெறுப்புன்றக்கும்ல அதை மட்டும் பாரு. எனக்குன்னு நான் நிறைய விஷயம் யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். இதுதான் வாழ்க்கைன்னு சொல்லிட்டு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் எப்போ ஜங்குக்கை பார்த்தனோ தெரியல, ஒரு மாதிரி பட்டர்ஃப்ளைஸாக பறக்குது. ஹார்ட் பீட்லாம் எனக்கு லப்டப்புன்னு ரைஸ் ஆகுது. நான் என்ன பண்ணுறது? அதான் ஃபைனலாக டெசிஷன் எடுத்துட்டேன். வாழ்ந்தால் ஜங்க் கூட தான் வாழணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். நான் கூட சும்மா பேச்சு வாக்கில் நான்லாம் எங்கெங்கே அழகாக இருக்கேன், குண்டாக இருக்கேன், என்னெல்லாம் பிடிக்காத யாருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லி தான் பார்த்தேன். ஐயோ என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க, எனக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பட்டமா ஜங்குக்கு சொல்லிட்டான். இந்த வார்த்தையை கேட்டோடனே எங்கள் ஜம்முனுக்கெல்லாம் அப்படியே ஹார்ட்டே வெடிச்சிருச்சு. என்னன்னே தெரில, ஒரு மாதிரி கோபம் கொந்தளிக்குது, நரம்பெல்லாம் புடச்சிக்கிட்டே அவருக்கு கையெல்லாம் இறுக்கிட்டு நின்றுட்டுருக்காரு. அவரோட கிஃப்ட் அதாவது வாங்கிட்டு வந்திருப்பார்ல, கையில் பேக்கில் தான் பிடிச்சிட்ருக்காரு. அதை பிடிக்கும்போது தான், அந்த கையை இறுக்கி பிடிக்கும்போது தான் கையில் வாங்கிட்டு வந்திருக்கோம் அப்படின்றது தெரியுது. தப்பார் தேவையில்லாமல் அவங்ககிட்ட ட்ரெஸ் வாங்கி போகிறது நிறுத்து. உனக்காக தான் வாங்கிட்டு வந்திருக்கேன், இதை மாட்டுக்கும் வரணும்னு ஆசைப்பட்டேன். அதுக்காக தான் இது சட்டலாக இருக்கும் உனக்கு ஏற்ற மாதிரி. அப்புறம் இது கொஞ்சம் ஆஃப் ஸ்லீவ் நல்லாயிருக்கும் உனக்கு, இது போட்டுக்கோ. எனக்கு தேவையில்ல. பாரு இதை போட்டுக்கோ, இது ஒன்று நல்லாயிருக்கும். ஜங்குக்கு வாங்கி கொடுக்குறதெல்லாம் போடாத. இதுக்கப்புறம் அப்படின்னு சொல்ல வராரு. ஆனால் நீங்கள் எதுவுமே கேட்கவே இல்லை. டக்குன்னு போய்ட்டு பெட்டில் படுத்துறீங்க. கூப்பிட்றது காலில் இல்லை. நீங்கள் பார்க்குறீங்க. இதை பாட்டி போட்டுக்கோ. பார், என்னை நீ அடக்கி பார்க்கலான்னு நினைக்காதானே, அவ்வளோதான் உனக்கு மரியாதை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் படுத்துட்டீங்க. எங்கள் ஜம்முனுக்கு ஏன்னா தெரில, ஒரு மாதிரி ஹார்ட்டெல்லாம் வெட்டிக்கிற அளவுக்கு இருக்குது. ஒரு மாதிரி இருக்குது. என்ன ஃபீலு என்னன்னே தெரிய மாட்டேங்குது. உங்களை எடுத்தெறிஞ்சு பேசி அடிக்கிறதுக்கு அந்த மாதிரிலாம் கோவம் வருது. ஆனால் பண்ணக்கூடாதுன்னு ஒரு மாதிரி தோணுது. உங்களை பார்த்தாலே ஏதோ ஒரு மாதிரி ஒரு ஃபீலாக இருக்குது. அவருக்கு என்ன ஃபீல்னு கூட சொல்ல தெரில. அப்படியே இப்போது உங்களை பார்த்த மாதிரி இருந்துகிட்ருக்காரு. நீங்கள் லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு படுத்து தூங்கிட்டீங்க. கையில் இந்த பேக் இருக்குது, அந்த பேக்கை பார்க்குறாரு, உங்களை பார்க்குறாரு. அப்படியே கிட்டத்தட்ட ஒரு 2 hours கிட்ட அப்படியே நின்றுட்டு இருந்துருப்பார் போல இருக்குது. நீங்கள் நடுறத்தில் அப்படியே எந்திரிக்கிறீங்க. என்ன பண்ணுற? நீ ஒரு ரூம் போலியா? இல்லை, நீ ஜங்குக்கு வாங்கி கொடுக்குற ட்ரெஸ் தான் போடலான்னு இருக்கியா? உனக்கு உண்மையாலுமே ஜங்கு மேலே ஃபீலிங்ஸ் இருக்கான்னு நீங்கள் அப்படியே கண்ணால் வைப் பண்ணிட்டு அப்படியே பார்க்குறீங்க. சொல்லு, உனக்கு உண்மையாலுமே ஃபீலிங்ஸ் இருக்கா? எது கேட்குற? ஏன் உன்கிட்ட தான் சொன்னேன். ஆமாம், எனக்கு ஜங்குக்கு மேலே ஃபீலிங்ஸ் இருக்கு, ரொம்பவே இருக்குது. இன்னும் ரொம்பவே மாறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவன் என்னை அட்மையர் பண்ணுறான், என்னை சப்போர்ட் பண்ணுறான், என்னை என்கரேஜ் பண்ணுறான்.
ஒன்று மாதிரி இல்லை, ஒன்று மாதிரி அவன் என்னை ட்ரீட் பண்ண மாட்டான்னு ஒரு நம்பிக்கை வருது. ஆனால் உன் மேலே எனக்கு துளி கூட வரல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தண்ணி குடிச்சிட்டு நீங்கள் திரும்பவும் படுத்துறீங்க. திரும்பவும் ஒரு மாதிரி அவருக்கு ஹார்ட்டே பிரேக் ஆன மாதிரி இருக்குது. என்னன்னே தெரியல. டக்குன்னு நினச்சிட்டு நம்ம பிச்சுட்டோம், அவள் ஆசைப்பட்டான்னு போயிட்டு இந்த ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு வந்தோம், இந்த ட்ரெஸ்ஸை அவள் போட மாட்டா, அதுக்கும் கோவம் வருது. அதுக்காக அவளை அடிக்கணும்னு தோண மாட்டேங்குது, அவளை திட்டணும்னு தோண மாட்டேங்குது. இப்போதைக்கு என்ன கண்டிஷனில் இருக்கோன்னே தெரியாமல் அவர் அப்படியே நின்றுட்டுருக்காரு. அப்படியே பெட்டில் உட்காந்துருக்காரு. பெட்டில் உட்காந்தோடனே அவர் தான் உட்காந்துருக்காரு அப்படின்னு தெரிஞ்சவொடனே டக்குன்னு நீங்கள் நகர்ந்து அந்த கார்னரில் அப்படியே அந்த எட்ஜில் போய் நீங்கள் படுத்துட்டீங்க. திரும்ப அப்படியே பார்க்குறாரு. என்ன அங்கே பார்க்குற, எதுக்கு இங்கே உட்கார, உனக்கு ரூம் இருக்குல்ல, எதுக்கு இங்கே உட்கார அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திட்டுறீங்க. அவர் அப்படியே பார்த்துட்டே இருக்கார், எதுவுமே பேசவே இல்லை. நீங்கள் அப்படியே படுத்து தூங்கிட்டீங்க. அடுத்த நாள் காலையில் அந்த பேக்கை வச்சுட்டு அவரோட ரூமில் அப்படியே போய் படுத்துட்டாரு. நீங்கள் அப்படியே எந்திரிக்கிறீங்க. என்னடா அது, என்ன வாங்கிட்டு வந்திருக்கோம், தாவலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கிளம்புறீங்க. அதாவது ஃப்ரெஷ்ஷாக பார்க்குறீங்க, நீங்கள் கீழே போகிறீங்க, சாப்பிட்றீங்க, உங்களோட ரொட்டீன்ஸ் என்னவோ அதை மட்டும் பார்க்குறீங்க. இங்கே ஜிம்னு வந்து திரும்ப உங்ககிட்ட அப்படியே ஏதோ வந்து பார்க்குறாரு. அந்த பேக் அப்படியே நீங்கள் அதாவது ஜிம்னு வச்சுட்டு போன இடத்துல தான் இருந்துகிட்ருக்கு. நீங்கள் ஜங்கு கிட்டே பேசுகிறீங்க, தியா கிட்டே பேசுகிறீங்க. தியாவும் வந்து திரும்ப வந்து புருஷன் சொல்லிட்டு வந்து பேசிகிட்டு இருக்கா. முறைக்கிறாரு. முறைச்சோடனே தியா போயிடுது. ஏன்னா அதாவது கோவமாக முறைச்சாலும் பேசுவார், ஆனால் பேசாத முறைக்கிறாருன்றப்போ ஒரு மாதிரி பயமாக இருக்குது தியா. அதனால் காலேஜ் போயிடுறா. அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. இன்றைக்கி ஈவினிங் தான் பார்ட்டி. அப்போது நீங்கள் வந்து காலையிலேருந்து ஜங்கு கிட்ட தான் பேசுன்னு பேசிகிட்டு இருக்கீங்க. ஜிம்னை கண்டுக்கவே இல்லை. அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போது மதியானத்துக்கு மேலே நீங்கள் அப்படியே கிளம்பிட்டு இங்கே ஜங்குக்கு வந்து ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருப்பார் இல்லையா, திரும்ப அந்த ட்ரெஸ் அப்படியே மாட்டிக்கிட்டு அழகாக நீங்கள் அப்படியே கிளம்பிட்டுருக்கீங்க. டோர் ஓப்பனில் இருக்குது. ஜிம்மின் தான் வராரு. நீ அந்த ட்ரெஸ் தான் போட போறியா? நீங்கள் அப்படியே அந்த கண்ணாடி வழியாகவே அவரை பார்க்குறீங்க. ஆமாம், உனக்கு என்ன பிரச்சனை? இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு ஃபார்வர்டாக அப்படியே வராரு. பார்த்தா கழுத்தில் தாலி இல்லை. ஏய், கழுத்தில் தாலிங்க? ஏன் மாடர்ன் ட்ரெஸ்க்கு யார் தாலிலாம் போடுவா? கரெக்டாக அந்த லாக்கால் வச்சுருக்கேன். அப்புறமா நீ எடுத்துக்கொன்னேன், டிவோர்ஸே கொடுத்துக்க போகிறோம், இதுக்கப்புறம் எதுக்கு அதெல்லாம் மாட்டிக்கிட்டேன். மறுபடியும் உங்களை திரும்பி பார்க்குறாரு. என்ன? அதான் டிவோர்ஸ் கொடுத்துருவோம்ல, நான் சொன்னேனே, உனக்கும் இருப்பால எனக்கும் இருப்பால, இதுக்கு தேவையில்லாமா? அதனால தான் அந்த ஆள் நீயே வச்சுக்கோ. உங்கள் வீட்டில் தானே எடுத்தாங்க, வேண்டாம் எனக்கு வேண்டாம், நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை வந்து ஐலாஷஸ்க்கு நீங்கள் எதுவும் போட்டுட்ருக்கீங்க போல இருக்குது. ஸோ அப்படியே போட்டுக்கிட்டே அவர் நீங்கள் பேசிகிட்ருக்கீங்க. அவர் அப்படியே உங்களே பார்த்துட்ருக்காரு. ரொம்ப அழகாக இருக்கீங்க. திரும்பவும் ஸ்லீவ்லெஸ்ஸு. இப்போ வந்து முட்டிக்கு கீழே இருக்கிற மாதிரி இருக்குது ட்ரெஸ்ஸு. முன்னாடி எடுத்து முட்டிக்கு மேலே தைஸ் வரைக்கும் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அதே இதில் வந்து தைஸ் வரைக்கும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உங்களுக்கு வந்து முட்டிக்கு கீழே வரைக்கும் எடுத்துருப்பாரு. செம்ம ப்ரெட்டியாக அழகாக இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்குறீங்க. அப்படியே லூஸ் ஆறு ஒரே ஒரு கிளிப்பு மட்டும் போட்டிருக்கீங்க. அதாவது ஒரு சைட்லேருந்து மட்டும் எடுத்துகிட்டு கிளிப்பு போட்டிருக்கீங்க. ஒரு சைடு அப்படியே விட்டால் முடி அப்படியே லூஸாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஓகேங்களா? அதாவது உங்களுக்கு புரியும். ஒரு சைடில் மட்டும் எடுத்து காதுக்கிட்ட ஒரு கிளிப்பு போட்டிருக்க மாதிரி அப்படியே போட்டிருக்கீங்க. அப்படியே நீங்கள் இந்த பக்கம் ஒரு தடவை அந்த பக்கம் ஒரு தடவை அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறீங்க. இங்கே ஜிம்முன்னு வந்து உங்களே பார்த்துட்ருக்காரு. நீங்கள் அழகாக அதாவது கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துட்டே இருக்கீங்க. அவர் உங்களே பார்த்துட்ருக்காரு. பார்த்துட்டு வந்துட்டு அந்த தாலி இருந்திருக்கும் இல்லையா அந்த கபோர்டில், சாரி இந்த ட்ராயரில், அதை அப்படியே எடுத்துகிட்டு அப்படியே உங்கள் கழுத்துக்கிட்ட, அதாவது உங்கள் ஃபேஸ்க்கு நேராக அப்படியே வச்சுட்டு அப்படியே பார்த்துட்டே நின்றுட்டுருக்காரு. இங்கே ஜம்மு கரெக்டாக வென் கிளம்பிட்டீங்களா? அவர் தெரில, இது ஒரு மாதிரி ஹார்ட் பிரேக் ஆன மாதிரி ஒரு ஃபீலு. இங்கே ஜம்முக்கு ரெடி ஆகிட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தலையை அப்படியே வளைச்சி அப்படியே பார்க்குறாரு. நீ என்னடா அங்கே பண்ணுற? இல்லைடா, கரெக்டாக அந்த தாலி வேற உங்கள் ஃபேஸ்க்கு நேரம் அப்படியே வச்சுட்டு இருந்துருப்பார். நீங்கள் அந்த தாலியை அப்படியே பிடிங்கிட்டு அவரோட கையில் அப்படியே திணிக்கிறீங்க, ஜங்குக்கு பார்க்காத மாதிரி. ஓகேங்களா? இங்கே உங்களே பார்த்துட்ருக்காரு இவர். வாவ், செம்ம ப்ரெட்டியாக இருக்குங்க. இப்படி வாவ், செம்ம ரொம்ப அழகாக இருக்கீங்க. இல்லை ஜங்கு, போங்க, அந்தளவுக்குலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ப்ளஷ்லாம் ஆகுற மாதிரிலாம் நீங்கள் பண்ணுறீங்க. ஓகேங்களா? இங்கே ஜிமனுக்கு கண்ணில் ரத்த கண்ணீர் வராத ஒரு குறை தான். அந்த கையில் இந்த தாலியை நீங்கள் திணிச்சிட்டா இருந்துகிட்ருக்கீங்க. அவர் வாங்கவே இல்லை, உங்களே தான் பார்த்துட்ருக்காரு. இவளடா இப்படி மாறிட்டா அப்படின்ற மாதிரி அவர் பார்த்துட்டே இருக்காரு. இங்கே ஜங்குக்கு வந்து ஒரு மாதிரி ரொம்ப உங்களை வந்து ஹைப்பில் பேசிகிட்டே இருக்காரு.
நல்லா இருக்குங்க, அழகாக இருக்கீங்கங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஓ இந்த ஹேர் ஸ்டைல் உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க, உங்களுக்கு மாடர்ன் ட்ரெஸ் செம்மையாக இருக்குது, உங்களுக்கு ட்ரெடிஷ்னலை விட இது ரொம்ப அழகாக இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜங்குக்கு வந்து பொழுது சொல்லிக்கிட்டே இருக்காரு. இங்கே ஜிம்னு அப்படியே உங்களே தான் பார்த்துட்ருக்காரு. ஏன்னா அதோட ரியாக்ஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பார்த்துட்டே இருக்காரு. நீங்கள் வந்து ஜங்கு உண்மையிலுமே அழகாக இருக்கா எனக்கு அது, நான் வேறு சப்பையாக இருக்கேன்ல, ஸோ இது சூட் ஆகாதுன்னு எனக்கு தோணிக்கிட்டே இருந்துச்சு. ஓகேவா உங்களுக்கு? இதை பாருங்க, ரொம்ப அழகாக இருக்கீங்க, நான் இப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. வா, செம்மையாக இருக்கீங்க, ரொம்ப அழகாக இருக்கீங்க. உண்மையாவா? உண்மையாக தான் சொல்கிறேன். ஏன் ஜிம்மின் கூட நின்றுருக்கான், கேட்கலாமா? டேய் மச்சி, என்னடா அப்படின்னு சொல்லிட்டு உங்களே தான் பார்த்துட்ருக்காரு. என்னடா அப்படி பார்த்துட்ருக்க? இல்லைடா, எப்படி ஒரு அழகாக இருக்காங்கன்னு பார்க்குறேன். நீங்கள் இப்படி லைட்டாக ஜிம்னை மறைக்கிறீங்க. சேம் டைம் வந்து ஜங்குக்கு முன்னாடி மறைக்க முடியாது இல்லையா, ஸோ அப்படி நீங்கள் வந்து லைட்டாக சிரிக்கிற மாதிரியே நடிக்கிறீங்க. அந்த கையை இப்போது எடுத்துட்டீங்க, தாலியை கொடுத்துட்டீங்க. தாலியை அவர் கையில் தான் வச்சுருக்காரு, ரொம்ப ஸ்ட்ராங்காக பிடிச்சிருக்காரு, ஏன்னு தெரில, உங்களே தான் பார்த்துட்ருக்காரு. டேய் என்னடா எப்படா? நான் போயிட்டு பக்கத்தில் நிற்கிறேன், பாரு எப்படி இருக்குன்னு சொல்கிறியா? எதுவுமே சொல்லவே இல்லை, உங்களே தான் பார்த்துட்ருக்காரு. இவன் வேறு, நான் போய் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பக்கத்தில் சும்மா கேஷுவலாக வந்து நிற்கிற மாதிரி நின்றுட்டுருக்காரு. என்ன ஜங்கு? இல்லை, நீங்கள் எவ்வளோ ஹைட் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்காக. நான் 5.2 நினைக்கிறேன், 2 இல்லை 3 இதுக்குள்ளே தான் இருப்பேன். ரொம்ப ஹைட்லாம் கிடையாது, உங்களுக்கே தெரியும் இல்லை. உங்கள் செஸ்ட் வரைக்கும் தான் நான் வரேன். பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிற்கிறீங்க. 2 பேரும் ஹைட் பார்க்குறீங்க, 2 பேரும் ரொம்ப நல்லா சிரித்து பேசுகிறீங்க. இங்கே ஏன்னு தெரில, ஜிம்முனுக்கு ரொம்ப அப்படியே புகையுது, ஒரு மாதிரி உடஞ்ச மாதிரி நின்றுட்டுருக்காரு. கையில் அந்த தாலியை அழுத்தி பிடிக்கவே அவருக்கு ஏதோ ஹார்ட்டே அப்படியே பிரேக் ஆன மாதிரி ஒரு ஃபீலு. இப்போது ஒரு 5 to 10 மினிட்ஸ் கிட்டே அப்படி நீங்களும் ஜங்குக்கும் பேசிகிட்ருக்கீங்க. அவரும் அங்கேயே தான் நின்றுட்டு பார்த்துட்டு இருந்திருப்பாரு. இங்கே தியா வந்து டக்குன்னு, மாமா ரெடி ஆகிட்டிங்களா? இது என்னோடய அவுட்ஃபிட் எப்படி இருக்குது பாருங்கள். எதுவுமே பார்க்கவே இல்லை, தியாவை திரும்பி கூட பார்க்கவே இல்லை. இங்கே அப்படியே தான் பார்த்துக்கிட்டே இருக்காரு. இங்கே ஜங்குக்கு வந்து கால் வந்திருக்கும் போல இருக்குது. கடகடன்னு சொல்லிட்டு ஒரு 5 மினிட்ஸ் இது எங்கள் டீம்லேருந்து கால் வருது, நான் பேசிட்டு வந்துடுறேன், ஓகேயா? கண்டிப்பாக ஒரு 10 மினிட்ஸில் பேசி முடிச்சிடுவேன், நீங்கள் கிளம்புங்க. ஷூர். நீங்கள் போங்க, நான் கிளம்பிட்டு கீழே வரேன், கீழே வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே திரும்புங்களா. டக்குன்னு வந்து அங்கே ஜிம் வந்து உங்கள் கை பிடிக்கிறாரு. என்ன பிரச்சனை? என்னடி பண்ணுற? உண்மையிலுமே நான் உனக்கு பிடிச்சிருக்கா? எதுக்கு இந்த மாதிரி பண்ணுற? திரும்பவும் என்னால் முதல்ல இருந்தெல்லாம் பேசவே முடியாது. வேணா ஒரு ரெக்கார்ட் பண்ணி உங்ககிட்ட கொடுத்துறேன், தயவு செஞ்சு திரும்ப ஃபஸ்ட்லேருந்து போட்டு கேளுங்க. இது என்னோடய பிரச்சனை இல்லை, உங்கள் பிரச்சனை. தயவு செஞ்சு கை விடுறீங்களா? என்ன பேசுகிற? காதில் விடலையே உங்களுக்கு? கையை விடுங்கன்னு சொல்கிறேன். என்ன தெரில, கையை விடணும்னு மனசே வரமாட்டேங்குது. கையை விடுறீங்களா? நீ தான் பேசுகிறியா? நான் தான் பேசுகிறேன். ஏன் என் வாய் தானே பேசுது, என் வாயிலேருந்து தானே சத்தம் வருது, உங்களுக்கு கேட்கலையா? தெரில, கையை வேணும்னு தோணவே மாட்டேங்குது அவருக்கு. ஏன்டி இப்படிலாம் பண்ணுற? எனக்கு புரியவே இல்லை. நான் தான் சொல்கிறேன்ல, உனக்கு குழந்தை வேணாம். பாரு, அசிங்கமாக நான் தான் பேசிட போகிறேன். மரியாதை கைவிட. உனக்கும் எனக்கும் எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு தாலியை கூட கழட்டி கொடுத்துட்டேன். இதுக்கு மேலே எனக்கு எப்படி ஓப்பனாக பேசுகிறேன்னு தெரில. இல்லை மனுஷன்தான் இல்லை வேறு ஏதாவதா? அது எப்படா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மனோட சட்டை எப்படியே பிடிச்சிட்டு கேட்குறீங்க. அவருடைய உங்கள் கண்ணை தான் பார்த்துட்ருக்காரு. ஒன்று தான் கேட்குறேன், மனசாச்சு இல்லை? நான் சொல்லிட்டேன்ல, திரும்ப எனக்கு குழந்தைலாம் தேவையில்ல. குழந்தை பெற்றுக்கணும்னு எனக்கு ஐடியாலாம் கிடையாது. அப்படி ஒரு ஐடியா வந்தாலும் கூட புருஷன் கூட நான் சந்தோஷமாக இருந்தேன்னா மட்டும்தான். மற்றபடி எனக்கு நீ சொன்னால, அதாவது உன்னோட ஸ்போம் என்னோடய கருவில் இன்ஜெக்ட் பண்ணிடலாம், என்னோடய வாழ்க்கையில் அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கவே நடக்காது. நான் ஒருத்தன் கூட சந்தோஷமாக வாழணும். எனக்கு நிறைய ஃபீலிங்ஸ் இருக்குது,
உனக்கு இல்லைன்னா நீ வாழு, வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோ. அதான் இப்போது என் தங்கச்சி வந்து பொண்டாட்டின்டியே, ஏன் அவளுக்கே கூட இந்த தாலி எடுத்துகிட்டு போய் போடு. எனக்கு எந்த பிரச்சனை இல்லை. ஐ டோன்ட் கேர் அபவுட் தட். புரியுதா உனக்கு? டசன்ட் டெல் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக அப்படியே உங்கள் பர்ஃப்யூம் வந்து உங்கள் கழுத்துக்கிட்ட அப்படியே இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ப்ரே பண்ணிக்கிறீங்க. அவங்களே பார்த்துட்டு டக்குன்னு அந்த கையை அப்படியே விடலை போல். கையை விடுறியா? உண்மையை தான் பேசுகிறியா? உனக்கு குழந்த? எனக்கு குழந்த தேவையில்ல. என்னடி பேசுகிற? என்ன பேசுகிறேண்ணா? நான் குழந்தை பற்றி என்ன பண்ண போகிறேன்? இல்லை எனக்கு புரியல. இத்தனை மாதத்தில் என்றைக்காவது ஒரு நாள் என்னை குழந்தை இல்லைன்னு சொல்கிறாங்க அப்படின்றதுக்காக உன் முன்னாடி வந்து குழந்தை கேட்டிருக்கண்ணா சொல்ல? ஏன்னா உன் ரிலேஷன்ஸில் எல்லாருக்குமே தெரியும் உனக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்ட்டு. என் ரிலேஷன்ஸில் தெரியாது. எனக்கே பிரச்சனை இருக்குன்னு அவங்க நினச்சா கூட எனக்கு பிரச்சனையே இல்லைப்பா. தயவு செஞ்சு என் கையை விட்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கையை பிடிச்சி இப்படி இழுக்கிறீங்க. அவர் இன்னும் ஸ்ட்ராங்காக பிடிக்கிறாரு. நீங்கள் முறைச்சி பார்த்துட்டு எப்படி இருக்கீங்க? இதோ பாரு, என்னால் டிவோர்ஸ்லாம் கொடுக்க முடியாது. மகன் எனக்கு புரியல. டிவோர்ஸ் கொடுக்க மாட்டியா? எதுக்கு? சொல்லு. ஏன்னா எனக்கு என்ன பிரச்சனை இருக்கு? ஏன் உனக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு உனக்கு தெரியாது. பிகாஸ் யூ ஆர் த இன்ஃபர்டிலிட்டி மேல். அப்படிலாம் கிடையாது. நான் நல்லா தான் இருக்கேன். ஓ, நல்லா இருக்கேன். சரி, ஓகே. நல்லா இருக்குண்ணா உன் கூட எனக்கு வாழ விருப்பம் இல்லை. புரியுதா? இல்லை, என்ன பிரச்சனை உனக்கு? இதோ பார், நானும் இறங்கி வரேன். எனக்கு இறங்கி வரணும்னு அவசியமே இல்லை. நானும் அதான் சொல்கிறேன். நீ எதுக்கு இறங்கிலாம் வரப்பா? இதோ பார், உன் தலைமையில் இருக்கிற கிரீடாக இறங்கிட போகுது. நீ எப்படி இருக்க அப்படி இரு. எனக்கு எதுவும் பிரச்சனையும் இல்லை. உன் கூட வாழறதுக்கு எனக்கு விருப்பமே இல்லைன்ற. தேவையில்லாமல் நீ தான் கையை பிடிச்சி வச்சுட்டு பேசிகிட்ருக்க. கையை விட்டுறியா? பாட்டுக்கு எனக்கு டைம் ஆகுது. இந்த பாருடி, பாட்டுக்கு இதே மாதிரி வராத. ஒழுங்கு முறையாக சாரி கட்டுவா. என்னோடய பொண்டாட்டின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். கம்மகை, என்ன 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 ரிப்பீட் பண்ணுங்கள். எனக்கு புரியல. சாரி கட்டு வந்தால் பொண்டாட்டின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணுவீங்களா? பாஸ், உங்களுக்கு ஒன்று மறந்துடுச்சுன்னு நினைக்கிறேன். உங்கள் பொண்டாட்டி வெளில இருப்பா. இல்லை இல்லை, எந்த ரூமில் இருக்கான்னு எனக்கு தெரில. தியா, அவள் கையை பிடிச்சிக்கிட்டு ஈட்டு முழு சாரியை கட்டுவீங்களோ இல்லை வேறு எதையாவது கட்டுவீங்களோ எனக்கு தெரியாது. அவள் தான் உங்கள் பொண்டாட்டி. அவள் தான் உங்களுக்கு எல்லாம். நான் கிடையாதுல்ல. போங்க. வெறுப்பேத்தாத போயின். தெரியாமல் சொல்லிட்டேன். அது ஏதோ சொல்லிட்ட விடு. நீ வேற கோவமாக இருந்தியா? அதனால் என்ன நான் கோவமாக இருந்தேனா? சரி, என் மேலே தப்பு விடு. நான் இன்றைக்கி சொல்லிடுறேன். எல்லாரும் முன்னாடி சொல்லிடுறேன். பாருங்கள், நீங்களே சொன்னாலும் நான் சொல்ல விருப்பம்ல. ஏன்னா எனக்கு ஜங்குக்கு மேலே ஃபீலிங்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். என்ன சொல்கிற? என்ன என்ன பேசுகிற? உனக்கு காலை விழலையா? எனக்கு அப்படி தான் தோணுது. தயவு செஞ்சு விடு, நான் கிளம்புறேன். நில்ல. என்ன பேசுகிற? பார், உனக்கு எனக்கும் மேரேஜ் ஆயிடுச்சு. அதான் உனக்கு என் மேலே ஃபீலிங்ஸ் இல்லை. ஃபோர்ஸ் பண்ணி தானே கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அப்புறம் என்னமோ ஓவராக பண்ணிட்டேன். பார், திரும்ப திரும்ப வளன்னு பேசியிருக்காத. டைம் ஆகுது. பாருடி, வராதான்னு சொல்லிட்டேன். அதையும் தாண்டி வரேன். சரி, வர்றதா இருந்தால் கூட என் பொண்டாட்டி வா, சாரி கட்டிட்டு வா. அப்புறம் நீ என்னோடய பொண்டாட்டி இல்லைன்ற ஒரு ஃப்ரேமில் வந்தன்னு வையன், அங்கே வேறு மாதிரி நடக்கும். என்ன நடக்கும்? எனக்கு புரியல. என்ன நடக்கும்? உன்னை டீஸ் பண்ணுவேன். ஒன்று என்ன என்ன பண்ணுவேன்? என்ன வேணாலும் பண்ணுவேன். ஓ, ஓகே. ரிவெஞ்ச் பண்ணுவேன்னு சொல்லு. உன்னால் முடிஞ்சதை நீ பண்ணிக்கோ. உன் கூட வர முடியாது. உன் பொண்டாட்டியெல்லாம் வர முடியாது. புரியுதா? பார் மிஸ்டர் ஜிம்மன், இல்லை பார்க் ஜிம்மன், உனக்கும் எனக்கும் அந்த தாலியோட பந்தம் முடிஞ்சு எவ்வளோ நேரம் இருக்கும்? மேக்கப் போடும்போதே கட்டிட்டேன். அப்போது கிட்டத்தட்ட 3 to 4 hours கிட்ட ஆயிடுச்சு. தேவையில்லாமல் அங்கே நின்றுட்டு பேசிகிட்டு இருக்காதிங்கன்னு கிளம்புங்க. இந்த பாரடி, யோசிச்சுக்கோ. திரும்பவும் சொல்கிறேன், கிளம்புங்க பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த டோர் ஸ்டெப்புக்கிட்ட போவீங்க. இங்கே டக்குன்னு உங்கள் கையை பிடிச்சி அப்படி இழுத்துட்டு என்ன பண்ணுற
ஒன்றும் இல்லை. இதை பாரு, நான் எப்போ சொல்கிறேன், அங்கே வர்றதுக்கு முன்னாடியே சொல்லிட்டேன். அங்கே வந்தேன்னா நடக்கும், என்னென்னமோ நடக்கும். எல்லாத்துக்கும் ஓகேனா வா. ஏதோ சொல்லிட்டல என் பொண்டாட்டி இல்லைன்னு. அதான் இங்கேயே நீ அந்த ஃப்ரேமை க்ரியேட் பண்ண. நீ என் பொண்டாட்டியா இல்லையான்னு நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. அவரோட கண்ணு ரொம்ப க்ளோஸ்அப்பில் தான் நின்றுட்டுருக்கீங்க. ஆனால் 2 பேரும் உரசி அந்த மாதிரிலாம் இல்லை. அவரே பார்க்குறீங்க. சொல்லணும்னு தோணலை. பட் ஆனால் நீ இன்னமும் உன்னோட ஸ்டாண்டில் ஸ்டடியாக இருக்கீங்கன்றப்போ நான் பண்ணுற தப்பு இல்லை அப்படின்ற மாதிரி நீங்கள் டக்குன்னு நான் உன் பொண்டாட்டிலாம் இல்லை, தாலி கட்டி இப்போ உன் கையில் இருக்கு. விட்றியா கொஞ்சம்? ஓ ஓகேடி, ஓகே விட்டேன். போ, மற்றதை மீதி அங்கே வந்து வாங்கிக்கோண்ணே. வச்சு செய்யின்னு செய்கிறேன். அப்போ என்ன பண்ணுறேன்னு பார்க்குறேன். போ போடி அப்படின்னு சொல்லிட்டு உன் கையை அப்படியே விடுறாரு. அந்த கையை விடும்போது ஏதோ ஒரு மாதிரி லைட்டாக பயமாகவும் இருக்குது. சேம் டைம் விடாத, பிடிச்சிக்கோ அப்படின்ற மாதிரி உன் மனசு தவிக்குது. பட் ஆனால் நீங்கள் டக்குன்னு அப்படியே கீழே போயிட்டீங்க. இங்கே அப்படியே நின்றுட்டு லைட் அப்படியே ஸ்மோக் பண்ணிட்டு அப்படியே நின்றுட்டுருக்காரு. ஓகேடா கைஸ், இந்த பாட்டு அப்படியே இங்கே கட் ஆகட்டும். இது செகண்ட் ஷர்ட்டாக கன்வெர்ட் பண்ணிடுறேன். தேர்ட் ஷர்ட் நான் சீக்கிரமாகவே போடுறேன். இது டியூரேஷன் கொஞ்சம் பெருசாக போகிற மாதிரி தெரியுது. அதனால் நான் வந்து 3 ஷர்ட்டாக நான் மாற்றிட்டேன். மற்றபடி எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க, ஓகேங்களா? ஃபைனலாக ஒரு கொஷின். இன்டெகிரிட்டினா என்னன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவில் நான் கேட்டிருக்கேன். அது இன்னும் அப்லோட் பண்ணலன்னு நினைக்கிறேன். பெண்டிங்கில் இருந்துகிட்ருக்கு, எடிட்டிங்கில் இருந்துகிட்ருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இன்டெகிரிட்டினா உங்களோட புரிதலில் என்னன்னு சொல்லுங்கள். ஒய் இஸ் இட் இம்பார்ட்டன்ட் ஃபார் ஏ சிவில் சர்வெண்ட்? ஓகேங்களா? கொஷின் இது புரியுதுங்களா? இன்டெகிரிட்டினா என்ன? இது வந்து சிவில் சர்வெண்ட்க்கு எதுக்கு இம்பார்ட்டண்ட் இன்டெகிரிட்டி? உங்களுடைய ஆன்சரை கண்டிப்பாக வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சிவில் சர்வெண்ட்டுன்னு மட்டும் கிடையாது, எல்லாருக்குமே இது தேவை தான். பட் எந்த அளவுக்கு அது சிவில் சர்வெண்ட்க்கு தேவை அப்படின்றத நீங்கள் வந்து கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மஸ்ட்டு யூனிக்கான ஆன்சர்ஸ் தான் வந்து நான் வந்து பேஸ் பண்ணுறேன். என்னதியா நீ இது ரிலேட்டட் கேட்குற அப்படின்னா வந்து ஆமாம், இது ஜிஎஸ் பேப்பரில் இது வந்து கொஷின் வரும். எத்திக்ஸ்ன்னு சொல்லிட்டு அந்த போர்ஷனில் வந்து கொஷின்ஸ் வரும். ஸோ யூபிஎஸ்சி ரிலேட்டட் நான் உங்ககிட்ட கொஷின் பை கொஷினாக கேட்குறேன். நீங்கள் கூகுள் பண்ணி பாருங்கள். இல்லைனா நானே வந்து நீங்கள் ஆன்சர் பண்ணலை அப்படின்ற பட்சத்தில் நானே உங்களுக்கு ஆன்சர் போட்டு நான் பின் பண்ணி வச்சிடறேன். புரியுதுங்களா? ஸோ டே பை டே இன்க்ரீஸ் ஆக ஏதோ உங்களுக்கு ஒரு 10 கொஷின், ஒரு 10 வீடியோஸ் பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 10 வீடியோவில் அந்த 10 கொஷின்ஸ்க்கு உங்களுக்கு ஆன்சர் தெரியும். நீங்கள் என் மூலமாக ஒன்று தெரிஞ்சிருப்பீங்க, இல்லை கூகுள் மூலமாக நீங்கள் தெரிஞ்சிருந்துருப்பீங்க. அந்த கொஷின் வந்து உங்களை ட்ரிகர் பண்ணியிருக்கும். அந்த ட்ரிகர் மூலமாக நீங்கள் போய் தேட ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான் என்ன ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேடா கைஸ், தேர்ட் ஷார்ட்டில் நம்ம திரும்பவும் மீட் பண்ணலாம். பாய்.